بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்து அல்லாஹ் நம் மீது விதியாக்கியிருக்கின்ற ஒரு முக்கியமாக இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமையை பற்றி, அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜகாத் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஏகத்துவ கலிமா. இரண்டாவது அடிப்படை இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூணாவது ஈத்தா உஸ் ஜக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது நோன்பு நோத்தல். ஐந்தாவது ஹஜ்ஜு. இந்த 5 தூண்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 5 தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் தான் ஜகாத். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இந்த ஜகாத்தை வலியுறுத்தி பேசுகிறான். எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கிறானோ அந்த தொழுகையுடன் சேர்த்து ஜகாத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வான். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜக்கா, ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். நல்லடியார்களுடைய பண்பை அல்லாஹ் விளக்கும்போது யுகீமூன ஸலா வ யூத்தூன ஜக்கா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். தொழுகையை சொல்லும் போதெல்லாம் ஜகாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகையோடு சேர்த்து குறிப்பிடுவான். அது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை. தொழுகையை மறுக்கக்கூடியவர் எப்படி காஃபிராகி விடுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அதுபோல ஜகாத்தை தரமாட்டோம் என்று ஜகாத்தை யாராவது மறுத்தால் அவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உத்தரவை போடுகிறான். ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபி அவர்களின் செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள், அந்த ஜகாத்தின் மூலம் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்துவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஜகாத் நம்மை தூய்மைப்படுத்தும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், இதையெல்லாம் இந்த ஜகாத்தின் மூலம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஜகாத் இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்று. இந்த ஜகாத்தை யாராவது கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்களுடன் போர் செய்யலாம். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்து இந்த கடமையை யாராவது மறுத்தால் அவர்களோடு போர் செய்ய அனுமதி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுடைய அவன் முஸ்லிம் தான் என்பதற்குரிய வெளிப்படையான அடையாளம் தான் இந்த ஜகாத். எப்படி தொழுக மாட்டேன் என்று ஒருவன் மறுத்தால் அவனிடம் போர் செய்யலாமோ, அவன் முஸ்லிம் இல்லை என்று பகிரங்கமாக அறிவிக்கலாமோ, அதுபோன்றுதான் ஜகாத்தையும் ஒருவன் மறுத்தால், தரமாட்டோம் என்று சொன்னால் அவர்களிடமும் நாம் போர் செய்யலாம், அவர்களிடம் நாம் தாக்குதல் தொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமிர்து அன் உகாத்தில் அன்னாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் வரை மக்களிடம் போர் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை மக்கள் சொல்லணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்தையும் கொடுக்கணும். இதை அவர்கள் செய்தால்தான் அவர்களுடைய செல்வம், அவர்களுடைய இரத்தம், அவருடைய மானம், மரியாதை எல்லாமே புனிதமானவை. அவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. இந்த கடமைகளை அவர்கள் மறுத்துவிட்டால் அப்போது அவர்களிடம் நாம் சண்டை போடலாம், அவர்களிடம் நாம் போர் தொடுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால்தான் ஜகாத்தை கொடுக்காதவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு நபி அவருடைய காலத்திலே ஈமான் இல்லாமல் நடித்து கொண்ட சில நயவஞ்சகர்கள், கிராமப்புறத்து மக்கள் நபி அவர்களுக்கு பிறகு நாங்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று வந்த வழியிலே தடம்புரண்டு சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடம் நான் சண்டை போட்டு அந்த ஜகாத்தை வாங்குவேன் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போய் பேசினாங்க. எப்படி அவங்களாம் கலிமா சொல்லியிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி சண்டை போடுவீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் தொழுகையும் ஜகாத்தையும் வேறுபடுத்தி பார்க்குறாங்களோ அவர்களிடத்தில் நான் சண்டை போடுவேன், அவரிடத்தில் நான் போர் தொடுப்பேன். தொழுகையும் ஜகாத்து ரெண்டும் ஒன்றா தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட அல்லாஹ் இந்த உபதேசத்தை வலியுறுத்தி இருக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் அல்லாஹ் எனக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லா சமுதாயத்துக்கும் இந்த ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறான். தொழுகை எப்படி எல்லா சமுதாயத்துக்கும் இருந்தது, இப்ராஹிமுடைய காலத்திலையும் இருந்தது, அதுக்கு முந்தைய காலத்திலையும் எல்லா நபிமார்களும் அந்த வணக்கத்தை செய்து வந்தார்கள். அது மாதிரி நோன்பு, நம்ம வைக்கக்கூடிய நோன்பு நமக்கு முன்னாடி காலத்திலேயே பல நபிமார்களுக்கு, பல சமூகங்களுக்கு அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான். அதுபோல தான் இந்த ஜகாத்தையும் எல்லா நபிமார்களுக்கும், நமக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கும் அல்லாஹ் இதை கடமையாக்கினான். அப்படிப்பட்ட ஜகாத்தை தரமாட்டோம் என்று சொன்னால் அவரிடத்தில் நான் சண்டை போடுவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஜகாத் என்பது பொருளுக்குரிய கடமை, தொழுகை என்பது நம்மளை படைச்ச ரப்புக்குரிய கடமை, அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. அவன் நம்மளை படைச்சான், அதனால் நம்ம அவன் வணங்குறோம். ஜகாத் என்பது அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தான் என்பதற்காக அதிலிருந்து செலுத்த வேண்டிய கடமை தான் ஜகாத். அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஜகாத்தை தரமாட்டோம் என்று சொன்ன மக்களிடம் சண்டை போட்டு அப்படி ஒரு கூட்டத்தை இல்லாமலேயே ஆக்கினார்கள். அதற்கு பிறகு மக்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடிய நிலைகள் உருவானது. இந்த ஜகாத், ஒரு மனிதன் இந்த கடமையை சரியாக நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் அவன் மிகப்பெரிய ஒரு பாவியாக ஆகுவான். அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையும் தருகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் பொக்கிஷமாக்கி கொள்பவர்கள், சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஃபபஷ்ஷிருஹும் பி அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை நபியே நீ அவர்களுக்கு எச்சரிப்பீராக. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அவர்களுக்கு நீ சொல்வீராக. என்ன நோவினை தரக்கூடிய வேதனை? ஜகாத்து கொடுக்காமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து கொண்டால் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அந்த அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நகைகள், சொத்துகள் உருக்கப்படும். ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும், அந்த உருக்கிய பொருளை கொண்டு, அந்த உருக்கப்பட்ட குழம்பை கொண்டு அவருடைய நெற்றிகளிலும், வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவருடைய விழாப்புறங்களிலும் அவர்களின் முதுகுப்புறங்களிலும் சூடு போடப்படும். ஹாதாமா கனஸ்தும், இதுதான் நீங்கள் சம்பாதித்தவை, இவைதான் நீங்கள் சேமித்து வைத்தவை, சுவைத்து பாருங்கள், உங்களுடைய வேதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். அப்போ நம்ம ஜகாத்து கொடுக்கலனா நம்ம சேமித்து வச்சிருக்கக்கூடிய சொத்தே நமக்கு மறுமையில் அதாபாக மாறும். நம்ம காசை சேமித்து வச்சுருந்தோம்னா அது நமக்கு அதாபாக மாறும். நாம் சேமித்து வைக்கக்கூடிய தங்கம், வெள்ளி இதுவே நமக்கு வேதனையாக மாறும், நம்மை நரகத்தில் அதுவே தள்ளிவிடும்.
இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கை விட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நாம் கொடுத்திருக்கின்ற செல்வத்தை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் சய்யுத்தவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, அவர்கள் எந்த செல்வத்தை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த செல்வத்தை அவருடைய கழுத்தில் மறுமையிலே தொங்க விடப்படும். நம்ம கழுத்திலே அல்லாஹ் போட்டுருவான். இன்னைக்கு செல்வத்தை நிறைய என்ன செய்கிறோம், பீரோவில் வைக்கிறோம், அங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், அதுக்குரிய இடங்கள் இருக்குது. ஓகே, ஜக்காத்து கொடுக்கலனா நாளைக்கு மறுமையில் நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம கழுத்தில் அல்லாஹ் மாட்டி விட்டுருவான். கழுத்தில் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்தாலே நமக்கு ஒழுங்கான வேலை செய்ய முடியலை. இதில் எல்லா செல்வத்தையும் நம்முடைய கழுத்தில் போட்டோம்னா அதை எப்படி நம்ம தாங்க முடியுமா? ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு இதைத்தானே நீ வச்சுக்கிட்ட ஆசைப்பட்ட, அல்லாஹ்வுடைய கடமையை செய்யாமல் இது மேலே நீ மோகம் கொண்ட, இந்தா நீ சுமந்துக்கோ என்று அல்லாஹ் அவனுடைய கழுத்திலே அதை ஒரு சுமையாக போட்டு விடுவான். அவன் மிகவும் சிரமப்படுவான். ஒருவன் ஆடு இருக்குது, ஆட்டுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கல, மாடுகள் இருக்கின்றன, மாடுகளுக்குரிய ஜக்காத்தை அவன் தரல, ஒட்டகங்கள் இருக்கின்றன, அந்த ஒட்டகங்களுக்குரிய ஜக்காத்தை அவன் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்வான், எதை நீ கொடுக்காம வச்சுக்கிட்டியோ அதையே உனக்கு தண்டனையாக மாற்றுவான். அந்த ஆடுகள் இந்த உலகத்தில் இருந்ததை விட நல்ல நீண்ட கொம்புகளோடு இருக்கும். இந்த உலகத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொம்பு இருக்கலாம், சின்ன கொம்பு இருக்கலாம். ஆனால் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அந்த ஆடுகளுக்கு அல்லாஹ் கொம்புகளை நீட்டி விடுவான், கொம்புகள் நீண்டு விடும். அந்த ஆடுகள் அவனை முட்டும். அது மாதிரி ஒட்டகங்கள் தன்னுடைய காலை தூக்கி அவனை மிதிக்கும், குதிரைகள் அவனை மிதிக்கும், மாடுகள் அவனை முட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நம்ம ஜக்காத்து கொடுக்காம இருந்தோம்னா இந்த ஆடு மேலே, மாடு மேலே, ஒட்டகங்கள் மேலே, வாகனங்கள் மேலே, நாம் வைத்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி மேலே ஆசை கொண்டு அல்லாஹ்வுக்குரிய அந்த கடமையை நம்ம நிறைவேற்றாமல் விட்டால் அது நமக்கு மறுமையில் மிகப்பெரிய கைசேதமாக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக மாறிவிடும், தண்டனையாக மாறிவிடும். இன்னும் அல்லாஹ் இந்த செல்வத்தை எப்படியெல்லாம் மாற்றுவானா, ஜக்காத்து கொடுக்காவிட்டால் நம்முடைய செல்வத்தை மறுமையில் அல்லாஹ் ஒரு பாம்பாக மாற்றி விடுவான். அது பாம்பாக மாறி நம்மை கொத்தும். யார் ஜக்காத்தை கொடுக்கலையோ அவர்கள் அதை கொத்தி வேதனை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு இந்த மார்க்கம், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜக்காத் என்பது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. வலியுறுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு, இதை செய்யாவிட்டால் உனக்கு நரகம், இதை செய்யாவிட்டால் அந்த செல்வத்தை வச்சே உனக்கு மறுமையில் தண்டனை கிடைக்கும் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த ஜக்காத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகைக்கு அடுத்த கடமையாக இந்த ஜக்காத்தை தான் வலியுறுத்தினாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த நேரத்தில் யூத கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு நீங்கள் செல்கிறீர்கள், அங்கே போனீங்கன்னா அந்த மக்களுக்கு கலிமாவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை எடுத்து சொல்லுங்க. கலிமாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிறகு அவர்களுக்கு தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள். சரி, கலிமா, அப்புறம் தொழுகைக்கு அப்புறம் அன்னல்லாஹ இஃப்தரதா அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான், சதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அவருடைய செல்வங்களில் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான், துஹது மின் அக்னியாயிஹிம், பணக்காரர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு துரத்து இலா ஃபுகராயிஹிம், ஏழைகளுக்கு அது வழங்கப்படும், அந்த ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ தொழுகைக்கு அடுத்து ஒரு மனிதன் நோன்பு ஹஜ்ஜெல்லாம் அடுத்து தான். சில பேர் பார்க்குறோம், நோன்பு வைப்பாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க, ஜக்காத்து கொடுத்தியா, அது இருக்காது. என்ன அல்லாஹ் உனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தர்த்தீபை சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் என்ன தர்த்தீபை சொல்கிறான், முதல் கலிமா, ரெண்டாவது தொழுகையா, தொழுகை நம்மகிட்ட சரியாயிருச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை தான் கொடுக்கணும். ஜக்காத்து, நோன்பு ஹஜ்ஜு கூட அப்புறம்தான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஒரு மூணாவது கடமையாக தொழுகைக்கு பிறகு தொழுகையோடு இணைத்து சொல்லப்பட்ட ஒரு முக்கிய கடமையாக இந்த ஜக்காத் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஜக்காத்துடைய சட்டதிட்டங்கள் அது சுருக்கமாக உங்களுக்கு போதுமான அளவு சில விவரங்களை உங்கள் இடத்துல நம்ம சொல்கிறோம். ஜக்காத், ஆடு மாடு ஒட்டகம் இவற்றுக்கெல்லாம் ஒரு தனி கணக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆடு 40 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த 40 ஆடு நம்மகிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே நமக்கு ஜக்காத்து கடமையாகும்.
ஒரு ஆள்கிட்ட 41 ஆடு இருக்குதுன்னா அவருக்கு ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். 120 வரைக்கும், 40லேருந்து 120 ஆடு வரைக்கும் அவர் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு ஆள்கிட்ட 39 ஆடு தான் இருக்குது, 39 ஆடு தான் இருக்குது, அவருக்கு ஜக்காத்தே கடமை இல்லை. அப்போ ஆடுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு கணக்கை வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி 120 விட்டு தாண்டிருச்சா அப்போ 200 வரைக்கும் 2 ஆடு கொடுக்கணும். அப்போ அதுக்கு மேலே போச்சுன்னா ஒவ்வொரு 100க்கும் 3 ஆடு கொடுக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆடுகள் சம்பந்தமாக அது ஒரு கணக்கு. ஒட்டகங்களா 5 ஒட்டகத்துக்கு கீழே இருந்தால் ஜக்காத்து கிடையாது, அதில் குறைஞ்சபட்ச அளவு 5 ஒட்டகம். அந்த 5 ஒட்டகத்துக்கு 5 ஒட்டகம் 5 ஒட்டகத்துக்கு மேலே வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். அதில் ஒரு கணக்கை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மாடுகள்னா 30 மாடு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். இதை நிசாபுங்கிறது. நிசாப் என்றால் ஜக்காத்து எல்லாருக்கும் கடமை இல்லை. அந்த ஜக்காத்து கடமையாகணும்னா குறிப்பிட்ட அளவு நம்மிடத்தில் மேல் மிச்சமாக கூடுதலாக செல்வம் இருக்கணும். அந்த மேல் மிச்சமான கூடுதல் செல்வத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அது அரபுல நிசாபுன்னு சொல்லுவாங்க. நபி அவர்கள் ஆடுல 40 ஆடுன்னு சொன்னாங்க, ஒட்டகத்தில் 5 ஒட்டகம் சொன்னாங்க, மாட்டில் என்ன செஞ்சாங்க 30 மாடுகள். ஒரு ஆள்கிட்ட 29 மாடு இருக்குன்னா ஜக்காத்து கடமையாக, இதை நிசாபுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தங்கம் வெள்ளி தங்கத்தில் 102% பரவலாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். அது மாதிரி வெள்ளியிலையும் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வஃபிர் ரிக்கத்தி ருபுல் உஷ்ரி, வெள்ளியில் 200 திர்ஹம் இருந்துச்சுன்னா நம்ம 5 திர்ஹம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 200 திர்ஹம் இருந்தால் நம்ம 5 திர்ஹம் கொடுக்கணும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அந்த வெள்ளியுடைய நிசாப் எவ்வளோன்னு பார்த்தா அதுவும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைஸ ஃபீமா தூன ஹம்சி அவாக்கின் சதகா, 5 ஊக்கியாவுக்கு கீழே சதக்கா கிடையாது. வெள்ளியில் நமக்கு ஜக்காத்து கடமையாகணும்னா வெள்ளி நம்ம இடத்துல 5 ஊக்கியா இருக்கணும் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. 5 ஊக்கியாங்கிறது எவ்வளவு? ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம். ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம். ஒரு ஊக்கியா 40 திர்ஹம்னா 5 ஊக்கியா எவ்வளோ ஆச்சு? 200 திர்ஹம் ஆச்சு. அப்போ ஒருவரிடத்துல 199 திர்ஹம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. 200 விட அதிகமாச்சுன்னு சொன்னால் அப்போ வெள்ளியில் என்ன செய்யும்? அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதாவது தங்கம் தொடர்பான செய்திகளும் இருக்குது. தங்கத்தில் எவ்வளோ ஜக்காத்துனா 20 தீனார் இருக்கணும். 20 தீனார் அப்படின்னா ஒரு 40 தீனார்னா 1 தீனார் அதில் ஜக்காத்து கடமை. அப்போ 100க்கு அதில் 2.5%. 100 தீனார் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன 2.5% நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு 86 கிராம் மொத்தத்துடைய மதிப்பு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்த இந்த தீனாருக்கு இப்போ உள்ள கிராம் அடிப்படையில் நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு 11 பவுன், ஒரு 86 கிராம், அந்த அளவுக்கு நிகராக ஏறத்தாழ தான், ரொம்ப துல்லியமாக நம்ம கணக்கு போட முடியாது. ஒரு ஏறத்தாழ பார்த்தோம்னா குத்து மதிப்பாக ஒரு 86 கிராம் 11 பவுன் அளவுக்கு தங்கம் வருகிறது. அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இன்னைக்கு வரலாம், நம்ம 11 பவுனை இப்போ நிசாபா நம்ம எடுக்கிறதா அல்லது வெள்ளியை நம்ம கணக்கு வச்சு இந்த 40,000 கணக்கை எடுக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். இப்போ தான் வெள்ளியுடைய ரேட்டு குறைஞ்சு போயிருக்கு. இப்போ தான் நம்ம இடத்துல வெள்ளிக்கும் தங்கத்துக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு வந்திருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெள்ளியும் தங்கமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் 1 மடங்குனா அதை விட 10 மடங்கு வெள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மதிப்பு எப்படின்னா தங்கம் 1 மடங்குனா 1 தீனார்னு வைங்களேன், 1 தீனாருக்கு ஈக்குவலான வெள்ளி எவ்வளவுன்னு கேட்டால் 10 திர்ஹம். தீனாருங்கிறது தங்க நகை, தங்க காசு. தீனாருங்கிறது தங்க காசு. 1 தீனார் என்றால் அதுக்கு ஈக்குவல் என்ன? 10 திர்ஹம், 10 வெள்ளி காசு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. சொல்லப்போனால் தங்கத்தை விட வெள்ளி தான் அதிகமாக இருந்துச்சு. தங்க புழக்கம் கூட ரொம்ப கம்மியான, தங்கம் அதிகமாக இருக்காதுல்ல, தங்க புழக்கம் கம்மியாக இருந்துச்சு. வெள்ளி நாணய புழக்கங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஹதீஸ்களில் பாருங்கள் தங்கத்தை பற்றி அதிகமாக வராது, வெள்ளியை பற்றி வரும். வெள்ளியுடைய ஜக்காத், வெள்ளியுடைய அளவு, வெள்ளியுடைய நிசாபு இதெல்லாம் வந்திருக்கு. இப்படி வந்திருக்கனால நமக்கு தங்கத்துக்கு இல்லையோ என்று நம்ம நினச்சிடக்கூடாது. வெள்ளிக்கு என்ன சொல்லப்படுதோ அதை நம்ம தங்கத்தோடு நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். எப்படி பார்க்கறது? அத்தாங்கிறவர் சொல்கிறாரு, இன்னமா காண இதாக்கல் வரகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெள்ளி தான் இருந்தது. வலம் எக்குன் தஹப்,
தங்கம் அதிகமாக இல்லை, தங்கம் இருந்துச்சு, ஆனால் அது தங்கம் அதிகமாக இல்லை, வெள்ளி அதிகமாக இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி அவங்க கணக்கு பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 800 தீனார், தீனார்னா என்ன, தங்க காசு, திர்ஹம்னா என்ன, வெள்ளி காசு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 800 தீனார் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் தப்பாக கொலை பண்ணிட்டார், மிஸ்டேக்காக தவறுதலாக கொலை பண்ணிட்டார். அதாவது இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எதிர்த்து வந்தவங்கள இறந்து போயிட்டாங்க, இது தவறுதலாக கொலை நடக்கிறது தானே. இது மாதிரி நபி அவர்கள் காலத்தில் யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை தவறுதலாக கொண்டு விட்டால் அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நஷ்டஈடை எப்படி அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, 800 தீனார் 800 தீனார் கொடுக்கணும். இல்லாட்டினா 800 தீனார் இல்லாட்டினா, ஏன்னா இல்லாமல் இருக்கும், தீனார் எல்லார்ட்டையும் இருக்காதுல்ல, 800 தீனார் இல்லாவிட்டால் 8000 திர்ஹம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 800 தீனார் இல்லாவிட்டால் 8000 திர்ஹம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் கணக்கு பாருங்கள், நபி அவர்களுடைய காலத்தில் இந்த தங்கம் வெள்ளி எப்படி பார்க்கப்பட்டிருக்கு, எப்படி ஈக்குவலாக இருந்திருக்கு. ஒரு தீனார் என்பது 10 திர்ஹம், 800 தீனார் என்றால் 8000 திர்ஹம். இப்போ ஒரு ஆள் ஒரு ஆடு வாங்க போகிறார், ஏன்னா ஆட்டுடைய விலை எவ்வளோ, ஒரு தீனாருங்கிறார், என்கிட்ட தீனார் இல்லை, அப்போ 10 திர்ஹத்தை கொடுன்னு வாங்கிக்கிறவார். அப்போ என்ன செய்வாங்க, 10 திர்ஹத்தை கொடுங்கன்னு வாங்கிக்கிடுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை சொல்றேன்னு தெரியுமா, இன்னைக்கு இதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கு மட்டும்தான் இருக்குது, வெள்ளிக்கு மட்டும்தான் நிசாப் இருக்குது, வெள்ளியில் மட்டும்தான் எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது இருக்குது. ஜக்காத்து தங்கம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் லைஃப் பலகீனம் என்று ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு தங்கத்தை பற்றி இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளிக்கு இருக்குதுல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெள்ளி தங்கம் எல்லாம் ஒரே புழக்கத்தில் தான் இருந்திருக்குது. தங்கம் இல்லாட்டினா அதுக்குரிய கணக்கை வச்சு வெள்ளியில் வச்சு எடுத்துக்கிடுவாங்க, வெள்ளி இல்லாட்டினா அதுக்குரிய கணக்கை வச்சு என்ன செய்வாங்க, ஒப்பிட்டு தங்கத்தில் எடுத்துக்கிடுவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்திருக்கு. அதனால் இது தங்கத்தில் இல்லையே, தங்கம் நிசாப் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸா லைஃபே என்று நம்ம குழம்ப தேவையில்லை. அல்லாஹ்வும் பாருங்க திருமறை குர்ஆனில் வல்லதீன யக்னிஸுன தஹப வல் ஃபில்லா, தங்கத்தை வெளியும் சேர்த்து தான் சொல்லுவான். தங்கத்தையும் வெளியையும் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காம சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை. அது அந்த காலத்தில் உள்ள நாணயம், பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி அப்போ நீங்கள் இந்த வெள்ளிக்கு இருக்கு அளவு இருக்குல்ல, வெள்ளிக்கு வந்து எவ்வளவு, 200 திர்ஹம். இப்போ நான் உங்களுக்கு கணக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தீனார் என்பது 10 திர்ஹம் இல்லையா. இப்போ 10 மடங்குங்க கணக்கு. இப்போ வெள்ளிக்கு இருக்குது, எத்தனை திர்ஹம் இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமையாகும்? 200 திர்ஹம். 200 திர்ஹம்னா அப்போ இதே அளவுக்கு தங்கத்தில் கணக்கு பண்ணி சொல்லுங்க, நிசாப் தங்கத்துடைய நிசாபை சொல்லுங்க. 20 தீனார். அழகா சொல்லிட்டீங்க. என்னது, 20 தீனார். வெள்ளியில் 200 திர்ஹம் இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமை, தங்கத்தில் 20 தீனார் இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமையாயிரும். சரி, வெள்ளியுடைய ஜக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னாங்க? 200க்கு 5 திர்ஹம், 200க்கு 5 திர்ஹம். அப்படின்னா 100க்கு எவ்வளோ? ஆமாம், நீங்கள் 2.5 வரும் இல்லையா. நீங்கள் 100க்கு அப்படி இந்த அதாவது அந்த பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியிலையும் கரெக்டாக 2.5 வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தங்கத்தில் முஸ்லீம்கள் எப்படி நம்பிக்கிட்டு வர்றாங்க, எப்படி ஜக்காத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க? 2 தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தங்கத்தில் 2 தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா, தங்கத்தில் வந்து நிசாபுடைய ஹதீஸ்லாம் சரியில்லை, அதனால் வெள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா 40,000 தான் வருது, அப்படின்னா எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கணும். சரி, எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்ன செய்கிறாங்க தெரியுமா, யாரும் யாருக்கு வேண்டாம் ஜக்காத்து கொடுத்துடலாம். நான் எப்படி கொண்டு வந்து 40,000 எல்லார்ட்டையும் இருக்கும், அதனால் எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படின்னா எல்லாரும் ஜக்காத்து கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க, ஜக்காத்து வாங்குறவங்களாகவும் இருப்பாங்க. ஏழை பணக்காரர் அந்த வித்தியாசம்லாம் இல்லை. அப்போ ஏழை பணக்காரர்லாம் என்ன ஒப்பிட்டு பார்க்கணுமா? நீங்கள் 10 லட்சம் வச்சுருக்கிறீங்க, நான் 1 லட்சம் தான் வச்சுருக்கிறேன், என்னை உங்களோட ஒப்பிட்டு பார்த்தா நீங்கள் பணக்காரரா, நான் ஏழையா, நீங்கள் எனக்கு ஜக்காத்து கொடுத்துக்கலாம், நான் வந்து வேற ஆளுக்கு ஜக்காத்து கொடுத்துக்கலாம். இப்படி யாரும் யாருக்கு வேணால் என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது. இது வழிகேடு. இது எதனால் வருது? இந்த விஷயங்கள்லாம் தெரியாதனால தான்.
அப்போ வெள்ளிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் தங்கத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெள்ளி இல்லாட்டினா தங்கம், தங்கம் இல்லாட்டினா வெள்ளி என்ற ஒரு கணக்கு வைத்து மக்கள் புழங்கி இருக்கிறாங்க, நாணயங்களை புழங்கி இருக்கிறாங்க. அதனால் இதை அதனால தான் முஸ்லீம்கள் இதில் கருத்து வேறுபாடும் கிடையாது. தங்கத்தில் 2.5 தர வேண்டியது இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எந்த இமாமாவது சொல்லியிருக்காங்களா? முஸ்லீம்கள் யாராவது அப்படி ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு புதுசாக வந்துக்கிட்டு என்ன அவர்களாக சிந்தனையில் ஜக்காத்தை சிந்தனையில் போடுறதுக்கு என்ன இருக்குது? ஜக்காத்து நம்முடைய சிந்தனையில் போடுறதுக்கு வேலை இருக்கா? அது நபி அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க, தாபீன்கள் அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறாங்க. இப்படி வாழையடி வாழையாக இஸ்லாமிய சமுதாயம் அதை செய்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது இதில் நம்ம யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை. எப்படி நமக்கு அது மார்க்க சட்டம் சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். இன்றைக்கி நமக்கு என்ன பணம் இருக்குது, பணம் யூஸ் பண்ணுறோம். இந்த பணத்துக்கு நம்ம எந்த நிசாப் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆடு எடுக்கிறதா மாடு எடுக்கிறதா எதை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கம் வெள்ளிக்குரியதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் நாணயம். இன்றைக்கி நம்மிடத்தில் உள்ள நாணயமாக இது இருக்குது. அதனால் நம்ம அதை நிசாபை எடுத்துக்கலாம். 100க்கு 2.5%, 100க்கு 2.5%. ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்குது. 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அதில் 2.5% எவ்வளவு? 2500. 10 லட்சம் இருந்தால் 25,000. இப்படி நம்ம என்ன செய்யணும், கணக்கு பண்ணி பார்த்துக்கிறணும். இந்த 11 பவுன் அளவுக்கு கீழே உங்கள்கிட்ட நகை இருக்குது, சொத்து இருக்குது, 10 பவுன் இருக்குது, ஜக்காத்து கடமை இல்லை. அல்லது 11 பவுன்னா நகையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த 11 பவுன் அளவுக்கு செல்வம் உங்கள்கிட்ட இருக்குது, பணம் இருந்துச்சுனாலும் அப்போ நமக்கு என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகும். இது ஒரு விஷயம். பிறகு இந்த ஜக்காத் எப்போ நமக்கு கடமையாகும்னா 1 வருஷம் முழுமை அடையணும். ஜக்காத் நமக்கு எப்போ கடமையாகும்? நம்மிடத்தில் செல்வம் 1 வருடம் முழுமை அடைந்தால்தான் நமக்கு அந்த ஜக்காத்து கடமையாகும். அப்படித்தான் சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், 1 வருடம் முழுமையடைய வேண்டும். எதுக்கு நமக்கு ஜக்காத் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இதுவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. எந்தெந்த விஷயங்களுக்கு ஜக்காத் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இதுவும் நம்ம சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஜக்காத் இன்னைக்கு ஒரு கருத்து வைக்கப்படுது. ஜக்காத் எந்த பொருளுக்கு கொடுக்கணும், எல்லா பொருளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது இன்னைக்கு இந்த கருத்து சொல்லப்படுது. எந்த பொருளுக்கு கொடுக்கணும்? இப்போ உதாரணமாக இந்த பேனாவுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? கொடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க பேனாவுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சரி, நம்ம உடுத்துற சட்டைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? அதுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சரியான கருத்தா? இது தப்பான கருத்து. ஏன்னா இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அடிப்படைக்கு மாற்றம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியை எதை செலவு செய்ய வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். குலில் ஆஃபுவ, மிச்சமானதை செலவு செய்யுங்கள் என்று கூறுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மேல் மிச்சமானதை தான் நம்ம செலவு செய்யணும் இல்லையா? நமக்கு உடுத்துறதுலாம் அடிப்படை தேவை. நம்ம சாப்பிட்றது என்னது, உண்ற உணவு, அதெல்லாம் அடிப்படை தேவை. இந்த பேனாகு அதெல்லாம் நமக்கு அவசியமாக யூஸ் பண்ண வேண்டிய பொருள்கள். அல்லாஹ் நமக்கு எதை செலவு பண்ண சொல்கிறான்? மிச்சமானதை தான் செலவு பண்ண சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க? மிச்சமானது கிடையாது, நீ எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுத்தது மிச்சத்தை தான் நீ எடுக்கணுங்கிறாங்க. இவங்க சொல்கிறது எப்படின்னா, ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான், மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பாதிக்கிறான். அந்த 30,000 ரூபாய்க்கு ஜக்காத் கொடுத்துடணுமா? மிச்ச பணம் வருதுல்ல, அதைத்தான் அவங்க என்ன செய்யணும்னா அதில் பேனா, ட்ரெஸ்ஸு, உணவு, உடை எல்லாத்தையும் வாங்கிக்கிறணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் நமக்கு என்ன சொன்னால், குலில் ஆஃபுவ, மிச்சமானதை நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஹைரு சதக்கா, சதக்காவிலே சிறந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய தேவை போக மிஞ்சியதை கொடுக்கறது தான் சதக்காவிலே சிறந்தது நபி அவர்கள். அதனால் நம்முடைய தேவைகள் முழுமையாகணும். நம்முடைய தேவைகளில் கொண்டு போய் ஜக்காத்தை திணிக்கக்கூடாது. நீ ஜக்காத்தை கொடுத்துட்டு தான் உன்னுடைய தேவைகளை நிவர்த்தணும்னா இது அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படைக்கே மாற்றம். ஹைரு சதக்கத்தை அல் லஹ்ரி கினன், தன்னுடைய தேவைக்கு போக எஞ்சி இருக்கக்கூடியதை செலவு செய்வது தான் சிறந்த சதக்கா. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னாங்கல்ல, தூஹது மின் அகனியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம், ஜக்காத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடும்போது
பணக்காரர்களிடமிருந்து அது எடுக்கப்படும், ஏழைகளுக்கு அது வழங்கப்படும். பணக்காரர்களிடமிருந்து எடுக்கப்படும், ஏழைகளுக்கு வழங்கப்படும். பணக்காரர்கள்னா யாரு? எல்லா தேவைகளும் போக மிச்சம் செல்வம் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய தேவைகள்லாம் முழுமை அடையணும். தேவைகளில் ஜக்காத்தே கிடையாது. தேவைகளுக்கு போக எஞ்சி இருக்கக்கூடியதுல தான் ஜக்காத். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்தா பி நஃப்ஸிக, முதல் நீ தர்மம் செய்யணும்னா, செலவு பண்ணணும்னா உன்னிலிருந்து ஆரம்பி. உனக்கு தான், ஃபர்ஸ்ட் நீ தான். ஜக்காத் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. அல்லாஹ்வுடைய மார்க் என்ன சொல்றது? நீ ஒன்றை பாரு, உனக்கு தேவையானது முடிஞ்சிருச்சா? ஃபைன் ஃபதல செய்யும், ஏதாவது மிஞ்சினா ஃபலி அஹலிக்க, உன் குடும்பத்துக்கு கொடு. ஃபைன் ஃபலல அன் அஹலிக்க செய்யும், உன் குடும்பத்துக்கு கொடுத்தது போக ஏதாவது மிஞ்சினா உன்னுடைய உறவினர்களுக்கு கொடு. அது போக ஏதாவது மிஞ்சினா அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடுக்க. அல்லாஹ்வுடைய மார்க் என்ன சொல்லுது? நம்மளை பார்க்க சொல்லுது. நம்முடைய தேவைகள் முழுமை அடைஞ்சிச்சா அப்போதான் அதுக்கு ஜக்காத். நம்முடைய தேவைகளுக்கு ஜக்காத்து கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஜக்காத்து இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்? இன்றைக்கி அந்த கருத்து, தப்பான கருத்து வைக்கப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற பேனாவுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், நம்ம உடுத்துற பனியன் ஜட்டிக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அதில் அங்கே அல்லாஹ் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, ஜக்காத்துடைய சூரத்தையே மாற்றி அல்லாஹ் ரசூல் ஒரு வடிவத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜக்காத்துடைய வடிவத்தையே மாற்றி இன்னைக்கு புதுசாக இவங்க ஒரு வடிவத்தை உருவாக்குறாங்க. அப்படி இல்லை சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்தை பற்றியே பர்டிகுலராக சொன்ன ஹதீஸ் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ லம் யஃப்ரிலி ஜகாத்த இல்லா லியுதையிப மா பகிய மின் அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் கவனிங்க, உங்களுடைய செல்வங்களில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கினான். எதை தூய்மைப்படுத்துவதற்கு? எஞ்சியதை. எஞ்சியதுனா என்ன? எஞ்சியது நம்முடைய தேவைகள் போக எஞ்சியது, நம்ம சாப்பிட்டது போக, நம்ம உடுத்துனது போக, அது போக எஞ்சியது தான் அந்த ஜக்காத். அதில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? உங்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான். அப்போ நம்முடைய அடிப்படை தேவைகள் அதில் எல்லாம் ஜக்காத்து கடமை இல்லை. சொந்த வீடு நம்ம இருக்கிறோம், அதில் ஜக்காத்து கடமையா? இல்லை. அதனால் நமக்கு அவசியமானது ஜக்காத்துங்கிறது என்ன? நம்முடைய அவசிய தேவைகள்லாம் முழுமை அடைஞ்சு நமக்கு எஞ்சணும். ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னோம்ல, வல்லதீன எக்னிசுன தஹப வல் ஃபில்லா, தங்கம் வெளியே சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்கிறான். அதில் என்ன சொல்லப்படுது? சேமிக்கக்கூடியவங்க, கன்ஸு, பொக்கிசமா பீரோவில் போட்டு என்ன செய்கிறது? சேமிக்கிறது, பேங்க்கில் போட்டு வைக்கிறது. அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எஞ்சியது தான். நம்முடைய தேவைகள் போக இப்படி இருக்கிறது, அதுக்கு தான் ஜக்காத்துங்கிறது. இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் ஒரு சில பொருளுக்கு ஜக்காத் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கும். என்ன? நம்முடைய தேவைகள் போக உள்ளதுக்கு தான் ஜக்காத்து அப்படிங்கிற இந்த அடிப்படையை அது உறுதிப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லைஸ அலல் முஸ்லிமி ஃபி ஃபரஸிஹி வ குலாமிஹி சதகா, ஒரு முஸ்லிம் மீது அவனுடைய குதிரையிலேயோ அவனுடைய அடிமையிலேயோ சதக்கா கிடையாது, ஜக்காத்து இல்லை. ஒரு ஆள் குதிரை வச்சிருக்கார், அவருக்கு ஜக்காத்து இல்லை, ஏன்னா அவர் யூஸ் பண்ணுவார். ஒரு அடிமையை வச்சிருக்காரு, வீட்டு வேலைக்காரவங்களாம் இருப்பாங்க, அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை? ஜக்காத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறது, அவருக்கு தேவையானவை. ஏன் நபி அவர்கள்? அடிமை தான் இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து, குதிரையெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பெரிய சொத்து. அதெல்லாம் நபி அவர்கள் ஏன் ஜக்காத் இல்லைங்கிறாங்க? அதெல்லாம் ஒரு மனிதருக்கு தேவையானவை. இதுலேருந்து நம்ம சட்டம் கூட எடுக்கலாம். குதிரைக்கு ஜக்காத் இல்லைன்னா இன்றைக்கி நமக்குள்ள வாகனம் என்ன? காரு, வாகனம். நம்ம காரு 2 காரை 3 காரை எத்தனை காரை வச்சுருக்கிறோமோ நம்ம தேவைக்கு, எத்தனை வைத்து கொண்டாலும் அதில் ஜக்காத் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பொதுவான அடிப்படை நம்முடைய தேவைகளுக்கு போக மிஞ்சணும், சும்மா போட்டு வைக்கணும். எதுக்கு ஜக்காத்துனா என்ன? தூய்மைப்படுத்துறது. என்ன தூய்மை? சும்மா ஏன் பணத்தை போட்டு வச்சிருக்க, அதை தூய்மைப்படுத்து. சும்மா பணத்தை போட்டு வைக்கிறதே தப்பு, சும்மா பணத்தை போட்டு வைக்கிறதே தப்பு. அதை தூய்மைப்படுத்துறதுக்கு, அதை ஹலால் ஆக்குறதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கான். அந்த ஜக்காத்துடைய எப்போ கடமையாக்கப்பட்டுச்சுங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு என்ன செய்வேன்? விரிவாக சொல்லுவேன். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஃபி அவாமிலில் பக்கரி சதகா, மாடுகளில் ஒரு முஸ்லிம் அந்த மாடுகளை வந்து உழுகிறதுக்கு பயன்படுத்துவான் அல்லவா, உழக்கூடிய மாடுகள், விவசாயத்து வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகளில் ஜக்காத் இல்லை, அதில் ஜக்காத் இல்லை.
ஏன் அதில் ஜக்காத் இல்லை? அது அவனுக்கு தேவை, அது அவனுக்கு தேவைப்படுகிறது. அதை அவன் பெருக்கிறதுக்காக அவன் வச்சுக்கிறல, சும்மா போட்டு வைக்கல, அது அவனுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்குள்ளே வருகிறனால நபி அவர்கள் அதிலெல்லாம் ஜக்காத் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த ஆடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வகை. ஒன்று அதிகமாக பரவலாம் வெளியில் முளைத்திருக்கக்கூடிய புற்பூண்டுகளை சாப்பிட்டு வளரக்கூடிய கால்நடைகள். சில பேர் பிரத்யேகமாக என்ன செய்வாங்கன்னா அவங்க பணம் போட்டு வெளியிலேருந்து புல் வாங்கி அதுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்படி வளர்க்கப்படக்கூடிய ஆடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க தெரியுமா? ஃபீ சாயிமத்திஹா, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆடுகளில் தானாக வளரக்கூடிய புற்பூண்டுகளை உண்டு வாழக்கூடிய கால்நடைகளுக்கு ஜக்காத்து உண்டு. அப்போ நாமளாக புல் போடுறோம், நம்ம செலவில் புண்ணாகுனாக நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம ஆடு மாடுகளை வளர்க்குறோம்னா அதுக்கு ஜக்காத்து கிடையாது. ஏன்னா அது நம்முடைய சுமை அதில் அதிகம் இருக்கிறனால அதில் ஜக்காத் இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஜக்காத்துடைய ஒரு சுருக்கமான சட்டம். இதில் மிக முக்கியமாக இன்றைய சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு சட்டம் என்ன தெரியுமா? ஜக்காத் என்பது ஒரு தடவை கொடுத்தா போதும், ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், அப்புறம் அது ஜக்காத், அது தூய்மையாயிரும். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுத்தா அது சுத்தமாயிரும், மறுபடியும் அந்த பொருளுக்கு ஜக்காத் தர வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்பட்டிருக்கு. இது சரியான கருத்தா? இது தப்பான கருத்து. சரி, இந்த கருத்து நீங்கள் இஸ்லாத்தில் என்ன ஒரு விஷயம் வந்தாலும் நீங்கள் உடனே என்ன செய்யணும் தெரியுமா? யோசிக்கணும், இதுக்கு முன்னாடி யார் சொன்னா? சொல்கிறது எதுக்கு? குர்ஆன் இல்லாமல் குர்ஆன் இருக்கு, அந்த குர்ஆன் தானே இப்போ குழப்பமாக போய் கிடக்குது. குர்ஆன் இருக்கு, இருக்கிற ஹதீஸை லைஃப் ஆக்குறது, இருக்கிற ஹதீஸை மறுக்கிறது, அந்த குர்ஆன் தப்பாக விளக்க கொடுக்கறது, அதில் தானே இம்புட்டு குழப்பம் நிற்குது. அப்போ இது பிதாத்தா, இது உண்மையாங்கிறத கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த கருத்தை இதுக்கு முன்னாடி யார் சொன்னா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது பிதாத்தா சுன்னத்தாங்கிறது தெரிஞ்சு போயிடும். சுன்னத்தாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா காலத்திலையும் மக்கள், ஒரு சமுதாய மக்கள், இமாம்கள் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க, ஹதீஸ்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்ட்டு புது கருத்தை சொல்லுவாங்க. சரி, கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொன்னது யார்? இந்த தமிழகத்தில் இந்த நூற்றாண்டில் தான் இந்த கருத்து புதுசாக உருவாயிருக்கே தவிர இதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சா? நபி அவர்கள் காலத்தில் ஹதீஸுக்கே மாற்றோம், ஹதீஸ்லேயே அது மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ சஹாபாக்கள் காலத்தில் இருந்திருக்கா, தாபீன்களுடைய காலத்தில் இருந்திருக்கா, தாபீன்களுடைய காலத்தில் இருந்திருக்கா, யாருடைய காலத்தில் இல்லை. இன்னைக்கு புது கருத்து. இது எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான கருத்து? இது சாதாரண விஷயமா? நீங்கள் பாருங்கள், இமாம் மாலிக் அவங்களுடைய நூலில் முவத்தாவில் சொல்கிறாங்க, அசுன்னத்துல்லதி லா இஹ்திலாஃப ஃபீஹா இந்தனா, நம்மிடத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத நபி வழி என்ன தெரியுமா? ஜக்காத் என்பது வருடம் கொடுக்கணும் அப்படின்னு இமாம் மாலிக் அது கீழே அவங்க குறிப்பிடுறாங்க. அது மாதிரி இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி அவங்க சொல்கிறாங்க, இமாம் ஷாஃபி அவங்களும் சொல்கிறாங்க, வஹாதா மிம்மா லா இஹ்திலாஃப ஃபீஹி அலிம்துஹு ஃபீ குல்லி சதகத்தின் மாஷியா, எல்லா கால்நடைகள்லையும் கொடுத்த பொருளுக்கு வருடம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது நாம் தெரிஞ்ச வரைக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம். அப்போ இமாம் ஷாஃபி அவங்களுடைய காலத்தில், அந்த அறிஞர்களுடைய காலங்கள்லேயே இது கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம். நீங்கள் யார் சொன்னாங்கன்னு கித்தாபில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இந்த கருத்தை யார் சொன்னாங்கன்னு பார்த்தா இந்த காலத்தில் உள்ள ஒரு ஆள் சொல்லியிருப்பார், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யார் சொன்னாங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, இந்த கருத்து சரியான கருத்தா? இதனுடைய அபாயத்தை நீங்கள் விளங்கணும். வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டு நம்ம கொடுக்காம, ஒரு ஆள் நமக்கு இப்படி சொல்லிட்டாருப்பா, சட்டத்தை ஈஸியாக்கிட்டார், ஒரு தடவை கொடுத்தா நமக்கு தலைவலி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம பூரா சேமிக்க வேண்டியதுதான், குமிக்க வேண்டியதுதான் என்று கஞ்சத்தனம் பட்டு அந்த ஃபத்வாவை தனக்கு சாதகமாக்கி கொண்டு வருடம் நம்ம ஜக்காத்து கொடுக்காம விட்டோம்னா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? என்ன தண்டனை? ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தண்டனை? தங்க வெளியை சேமித்து வச்சேன், அதை உருக்கி உன் நெத்தியில் முதுகில் விழாப்புறத்தில் ஊற்றுவேன். ஆடு மாடு ஜக்காத்து கொடுக்காம வச்சேன், அந்த ஆடு மாடு உன்னை முட்டும், அந்த செல்வம் பாம்பாக மாறும், உன்னை கடிக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஈமானோட யோசிக்கணும், பேணுதலாக யோசிக்கணும்.
எதுக்கு போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சை கேட்டு நம்ம அந்த ஃபத்வாவெல்லாம் செஞ்சு ஜக்காத்தை கொடுக்காம விட்டோம்னா நாளைக்கு மறுமையில் அந்த செல்வம் வந்துட்டால் என்ன செய்கிறது? அப்போ மூமின்கள் எப்படி யோசிக்கணும்? ஈமான் உள்ளவங்க, பேணுதல் உள்ளவங்க இந்த மாதிரி விஷயங்களில் கூட கொடுத்துட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டோம்னா நாளைக்கு நரகத்தில் போய் மாட்டிக்கிட்டால் என்ன செய்ய? இது தப்பாக இருந்து அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னும் அது விஷயமும் தெளிவாக இருக்குது. ஒட்டுமொத்த சமுதாயமும் தனியாக திரண்டு நிற்கிது, ஒரு ஆள் தனியாக அதுக்கு எதிராக நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சரி, இந்த ஜக்காத்து வருடா வருடம் கொடுத்த பொருளுக்கே மறுபடியும் கொடுக்கணும் அப்படிங்கிறோம்ல, இது குரான் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்குது. குரான்லையும் ஆதாரம் இருக்குது, ஹதீஸ்லையும் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்னா 9வது அத்தியாயம் 34வது வசனம். வளமையாக உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வசனம்தான். வல்லதீன எக்னிசூன தஹப வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்காமல் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே நீங்கள் கவனிங்க, எக்னிசூன் என்னது? எக்னிசூன் கன்ஸு. கன்ஸுனா என்ன? தங்க வெள்ளி அப்படியே போட்டு வைக்கிறது, தங்க வெள்ளியை சேமிச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படியே போட்டு வைக்கிறது. அதில் செலவே வராமல் இருக்கிறது, செலவு செய்யாமல். அந்த வசனத்தில் 2 சொல்லப்படுது. தங்கம் வெள்ளி அப்படியே சேமிக்கக்கூடியவங்க, பொக்கிஷமாக வைக்கக்கூடியவங்க, மூடியே வைக்கக்கூடியவங்க, அதில் செலவு பண்ணாதவங்க. செலவு பண்ணாமல் இருக்கும் அந்த பொருள், அப்படியே மூடி கிடக்கும், அப்படியே இருக்கும். செலவு பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த தண்டனை. நீங்கள் வருஷம் வருஷம் ஜக்காத்தை கொடுக்கும்போது இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறானே செலவு செய்யாமல் போட்டு வைக்கிறது, அந்த நிலை உங்கள் இடத்துல வராது. எப்போ? வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்கும்போது. ஏன்னா இந்த இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, இந்த வருஷம் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் வருது, ஜக்காத்து கொடுப்பீங்களா இல்லையா? அப்போ அது செலவு செய்யப்படும், செலவு செய்யப்படும், அடுத்த வருஷம் செலவு செய்யப்படும். அப்போ அந்த பொருள் செலவு செய்யப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், அப்படியே சும்மா போட்டு வைக்கப்படாது. அதுலேருந்து அதுக்குரிய ஹக்கு போய்கிட்டே இருக்கும், அது செலவு பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிங்கிற போது இந்த வசனம் அதுக்கு எதிராக வராது. ஆனால் ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜக்காத்து இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ இந்த வசனம் மீறப்படும். எப்படி? ஒரு தடவை தானே ஜக்காத்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் காலகாலத்துக்கு அப்படியே போட்டு வைப்பீங்க, அதுலேருந்து செலவே பண்ண மாட்டீங்க. அல்லாஹ் என்ன சொன்னால் போட்டு வைக்கிறது தப்புங்கிறான், அதில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறான். செலவு பண்ணணும், அதை போட்டு வைக்கக்கூடாதுங்கிறான். அப்போ நீங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா மறு தடவை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பொருள் கன்ஸாயிரும். கன்ஸுனா என்ன? செலவு செய்யாமல் அப்படியே மூடி வைக்கிறது. பொக்கிஷம், பொக்கிஷம் என்ன? அப்படியே மூடி அப்படியே லாக் பண்ணி வச்சிரும், அவ்வளோதான். அது அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லை, பொக்கிஷமாக இருக்கும். பொக்கிஷம் ஆக்காதங்கிற அல்லாஹ் செலவு பண்ணிக்கிட்டே எரி. நீங்கள் வருடா வருடம் கொடுத்தா தான் அந்த பொக்கிஷமாக இருக்காது, ஏன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை கொடுத்துட்டா தேவையில்லைன்னு சொன்னால் அது பொக்கிஷமாக மாறிடும். அல்லாஹ் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்கிறான்? திருமறை குரானில் எச்சரிக்கை செய்கிறான். சரி, இந்த வசனத்துக்கு நம்ம இப்படி சொல்கிறோம்ல விளக்கம், அது குரானில் வெளிப்படையாக இருக்குது. இது நம்ம சுயமாக சொன்ன விளக்கம் கூட கிடையாது. சிறந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அச்சு அசகாமல் அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, குல்லு மாலின் து அத்தா ஜகாத்துஹு ஃபலைஸ பி கன்ஸி. அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றி யாருக்கு நல்ல தெரியும்? சஹாபாக்களுக்கு நல்ல தெரியும். அவங்களும் மனிதர்களால் சில தவறுகள் வரலாம், அவ்வளோதான். நம்மகிட்டையும் தவறுகள் வரும், ஆனாலும் அறிவில் அவங்க தான் உயர்ந்தவங்க. நம்ம அவங்க சொன்னதை தான் நம்ம படிக்க முடியும், அதை தாண்டி வேறு எதை படிக்க முடியாது. குல்லு மாலின் து அத்தா ஜகாத்துஹு ஃபலைஸ பி கன்ஸின். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான்ல, கன்ஸு கூடாது, கன்ஸு வச்சிருக்கவங்களுக்கு நோவினை உண்டு, அது அவங்களுக்கு மறுமையில் எதிரான தண்டனையாக வரும் அப்படின்னு சொல்கிறான். கன்ஸு அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய கன்ஸு என்ன தெரியுமா? குல்லு மாலின் து அத்தா ஜகாத்துஹு, எந்த செல்வத்துடைய ஜகாத் நிறைவேற்றப்படுமோ, எந்த செல்வத்துக்குரிய ஜகாத் நிறைவேற்றப்படுகிறதோ ஃபலைஸ பி கன்ஸின், அது கன்ஸு கிடையாது. ஜகாத் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தால், கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தால் அது கன்ஸு கிடையாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எந்த செல்வத்துக்கு ஜக்காத்து கொடுத்தாச்சோ அது கன்ஸு இல்லைன்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். எந்த செல்வத்துக்கு ஜக்காத்தை கொடுத்தாச்சோ அது கன்ஸு இல்லைன்னு சொல்லலை. எந்த செல்வத்துக்குரிய ஜக்காத்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, எந்த செல்வத்துக்குரிய ஜக்காத் நிறைவேற்றப்படுகிறதோ, தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறதோ அது கன்ஸு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இன்னும் புகாரி முஸ்லீமில் கூட கொடுத்த பொருளுக்கு ஜகாத்து கொடுக்கணுங்கிற இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா புகாரியில் பாருங்க, 1452வது ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் சையான ஹதீஸ். ஒரு கிராமவாசி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹிஜ்ரத் செய்யலாமான்னு கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத்தா அதென்ன சாதாரணமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதுப்பா அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, ஃபஹல்லக மின் இப்லின், உன்னிடத்துல ஒட்டகம் இருக்கிறதா? து அத்தி சதகத்தஹா, நல்ல கவனிங்க, உன்னிடத்துல ஒட்டகம் இருக்கிறதா, அதுக்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா? என்ன கேட்குறாங்க? உன்னிடத்துல ஒட்டகம் இருக்கிறதா, அதுக்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா? ஆமாம், என்னிடத்துல இருக்கு, நான் அதுக்குரிய ஜகாத்தை கொடுத்து வர்றேன். அப்படின்னா அல்லாஹ் உன்னுடைய அமலையெல்லாம் ஒன்றும் வீணாக்க மாட்டான், நீங்கள் அந்த அமலை நீங்கள் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், அந்த சஹாபிட்ட நபி அவர்கள் என்ன கேட்குறாங்க? உன்னிடத்துல ஒட்டகம் இருக்கிறதா, அதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா? அதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னா நபி அவர்கள் என்ன கேட்டிருப்பாங்க? கொடுத்து விட்டாயா? என்ன கேட்பாங்க? கொடுத்து விட்டாயா? நீங்கள் இந்த சஹீஹுல் புகாரி மொழிபெயர்ப்பு கூட இருக்குது, ரஹமத்து ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ஹதீஸை நீங்கள் அடிச்சு பாருங்க என்ன மொழிபெயர்த்திருக்காங்கன்னு. ஏன்னா இப்படி தான் மொழிபெயர்க்க முடியும், வேற எப்படி மொழிபெயர்க்க முடியாது. 1452 ஹதீஸ் பாருங்க, அதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுக்கிறாயா, கொடுத்து வருகிறாயா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ கொடுத்து வருகிறாயான்னு சொன்னாலேயே ஒட்டகம் அவர்கிட்ட இருக்குது, ஜக்காத்தை கொடுத்து வர்றியான்னா ஒரு தடவை கொடுத்தா போதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுல. கொடுத்து வருகிறாயான்னு கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் கொடுக்கணும். அதே மாதிரி அபூதாவுதில் 1336வது ஹதீஸ், யமன் நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி வர்றார். அந்த பெண்மணியுடைய குழந்தையுடைய கையில் தடிமனான 2 தங்க காப்புகள் இருக்குது, குழந்தை கையில் இருக்குது. நபி அவர்கள் அதை பார்த்தோன்னே என்ன கேட்டாங்க தெரியுமா? தொழத்தீன ஜக்காத்தா ஹாதா, இதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வர்றியா? அதே தான், பாஸ்டன்ஸ் இல்லை, கொடுத்துட்டாயான்னு கேட்கல, இதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா அதான் கேட்டாங்க. அப்போ என்ன, ஒரு தடவை ஒரு காப்புக்கு கொடுத்தா போதும்னா ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வர்றியான்னு ஏன் கேட்கணும்? அப்போ கொடுத்த பொருளுக்கே மறுபடியும் கொடுக்கணுங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை, நான் அதுக்குரிய ஜக்காத்தெல்லாம் கொடுக்க வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது உனக்கு நரகமாக மாறுன்னு சொன்னோடனே அந்த அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த நகையை கிளட்டி அல்லாஹ்வுக்கு இது தர்மம் என்று அவங்க தர்மம் பண்ணிடுறாங்க. இது ஒரு செய்தி. அடுத்து ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அபூதாவுதில் 1338வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஒரு முறை வந்தார்கள். அப்போது நபி அவர்களிடத்தில் நான் அலங்காரமாக இருக்கணுங்கிறதுக்காக வெள்ளி காப்புகளை என்னுடைய கைகளில் நான் போட்டுக்கொண்டேன். வெள்ளி காப்பு, நல்ல கனமான அலங்காரமான காப்புகளை ஆயிஷாரில் அவங்க புதுசாக போட்டிருக்கிறாங்க, அப்போ தான் போட்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் வந்து பார்த்தோன்னே, ஆயிஷாவே இது என்னன்னு கேட்டாங்க. சனாத்து ஹுன்னா தஸய்யனுலக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்கள்கிட்ட அலங்காரமாக நான் இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் செஞ்சேன், புதுசாக செஞ்சேன் அப்படின்ட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தீன ஜக்காத்த ஹுன்ன, இதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா? என்ன கேட்டாங்க நபி அவர்கள்? இதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா இதுவே உனக்கு நரகமாக மாறும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்கலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நமக்கு பார்க்கும்போது கொடுத்த பொருளுக்கே மறுபடியும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், அதான் நபி அவர்கள் காட்டிய வழி என்பதை நம்ம அறிகிறோம். இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள்லாம் இருக்குது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்கள்லாம் இமாம்கள் ஹசன்கிற தரத்தில் வச்சு அதெல்லாம் சஹீன்னு ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கருத்துக்கு ஒத்து வரலங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சந்தேகப்படணும், எல்லாத்துலேயும் சந்தேகத்தை கிளப்பணும் என்ற நிலை வந்த காரணத்தால் அது மாதிரியான ஹதீஸ்கள்லாம் லைஃபுடைய பட்டியலில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸ்கள்லாம் தெளிவாகவே இருக்குது. எத்தனை ஹதீஸுங்க, அதாவது இந்த மாதிரி ஹசன் தரத்தில் கொஞ்சம் பலகீனங்கள், சின்ன சின்ன குறைபாடுகள், இது மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்கள் கொடுத்த பொருளுக்கே கொடுக்கணும்னு நிறைய கருத்தில் இருக்குது, பல கருத்துகள் அப்படி இருக்குது. ஆனால் கொடுத்த பொருளுக்கு தர வேண்டியதில்லைன்னு ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை. ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டா மறுபடியும் தர வேண்டியதில்லை, ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்கா? சரி, லைஃபான ஹதீஸை விடுங்க, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாவது இருக்குதா? பொய்யான ஹதீஸு. இதாவது வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறதுக்கு ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் இருக்குது. ஏன்னா மனநத்தன்மையில் கோளாறு உள்ளவர்கள் பொய்யர்கள் கிடையாது, நல்லவங்க தான், ஆனால் மனநத்தன்மையில் கோளாறு. அப்போ அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்களாங்கிற டவுட்டில் நம்ம என்ன செய்வோம்? அந்த ரிவாயத்துகள் நிப்பாட்டி வைப்போம். தப்பு செஞ்சாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லை, தப்பு செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற டவுட்டில் நிப்பாட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரியான ஆட்கள் வழியாக நிறைய ஹதீஸ்கள் வருது, வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி.
இப்படிப்பட்ட ரிவாயத்துகள் எடுத்தீங்களே அதுவே நிறைய 50-60 இருக்கும். அப்படி பல கருத்துகளில் வெவ்வேறு கோணங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன கேட்குறோம், அந்த மாதிரி ஒரு லைஃபான ஹிஃபுல் கோளாறு உள்ள ஒரு ஆள் வழியாக கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். அப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்குமா இல்லையா? ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை. சரி, ஒரு இட்டுக்கட்டை இன்னைக்கு நம்மளா இட்டுக்கட்டி கொண்டு வந்தால் தான் உண்டு. நம்மளா கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து மறுபடியும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு இட்டுக்கட்டி கொண்டு வந்தால் அப்படி ஒரு ரிவாயத்தை இன்னைக்கு நம்ம காட்டலாம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரிவாயத்தை இல்லை. இதை பற்றி சர்ச்சையே கிடையாது, இதை பற்றி சர்ச்சையே இருக்கலை, அப்படிதான் இருந்திருக்குது. இப்போ இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் உள்ளதை நீங்கள் பார்க்கலாம். புகாரியில் 1454வது ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடுகளை பற்றி சொல்கிறாங்கல்ல, 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும், 40லேருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு, 120லேருந்து 200 வரைக்கும் 2 ஆடு, ஏன்னா 200லேருந்து 300 வரைக்கும் 3 ஆடு, அதுக்கப்புறம் 100 அதிகமாச்சுன்னா ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இது மாதிரி ஆட்டுக்கு ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்கும் நபி அவர்கள் சொல்கிறாங்கல்ல, இந்த கணக்கை நபி அவர்கள் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? பாருங்க, ஃபைன் ஜாதத்து வாஹிதத்தன், ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க. உதாரணமாக 25 ஒட்டகங்கள் இருந்தால் 35 வரைக்கும் இத்தனை ஒட்டகம் கொடுக்கணுங்கிறாங்க. ஃபைன் ஜாதத்து வாஹிதத்தன், அந்த 35ல் 1 அதிகமானால் என்ன சொல்கிறாங்க? அந்த 35க்கு தானே கொடுத்தாச்சு, 35க்கு கொடுத்தாச்சு. அப்போ நபி அவர்கள் என்ன கணக்கு சொல்லணும்? புதுசாக தானே ஒரு கணக்கு சொல்லணும். அந்த 35ல் 1 அதிகமானால் அப்போ நீங்கள் இவ்வளவு ஒட்டகம் கொடுக்கணும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு எண்ணிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா 75ல் 1 அதிகமானா, ஏன்னா 90ல் 1 அதிகமானா, அதில் 1 அதிகமானா நம்ம நபி அவர்கள் அதை இழுத்துட்டுல கொண்டு வர்றாங்க. நீங்கள் ஒட்டகம் இந்த கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1 அதிகமானா, 120 விட 1 அதிகமானா, 200 விட 1 அதிகமானா, 15 விட 1 அதிகமானா, 90 விட 1 அதிகமானா, 1 அதிகமானா எப்படி திடீர்னா ஒரு ஆள்கிட்ட 91 ஒட்டகம் வரும்? 90 ஒட்டகம் தான் 91 மாறும், 15 ஒட்டகம் தான் 16 மாறும், 40 ஆடு தான் 41 ஆடு ஆகும். அப்படித்தானங்க எல்லாரும் ஆட்டு பண்ண வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே எல்லாம் ஆடு மந்தையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸுக்கு எதிராக வரும். கொடுத்த பொருளுக்கு தேவையில்லைன்னா நபி அவர்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லி அதுலேருந்து 1 அதிகமானா, அதுலேருந்து 1 அதிகமானா அப்படின்னு பழைய கணக்கை சேத்துல கொண்டு வர்றாங்க. அப்போ கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னா அதை நபி அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஜக்காத்தை வசூலிக்க போகிறாங்கல்ல, ஜக்காத்தை வசூலிக்க போகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வசூலிக்க போகக்கூடியவர் போகும்போது நபி அவர்கள் எச்சரிக்கைலாம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஈயாக்க ஒ கராயிமா அம்வாலிஹிம், நீ ஜக்காத்தை எடுக்க போகிறீங்க, அவங்களுடைய செல்வங்களில் நல்ல தரமானதை பார்த்து எடுத்துடக்கூடாது, மீடியமாக நார்மலாக, அதுக்காண்டி குறை உள்ளதையும் எடுக்காதீங்க, கொம்பு உடைஞ்சது நொண்டியா உள்ளது அதெல்லாம் எடுக்காதீங்க, நார்மலாக உள்ளதை எடுங்க, நல்ல விலை இருந்தது தரமானது அதை பார்த்து நீங்கள் எடுத்துடாதீங்க, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை பயந்துக்கோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூலிக்க போகிறவங்கள்ட்ட சொல்லி விட்டாங்க. கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்க தேவையில்லைன்னா நபி அவர்கள் இதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை பயந்துக்கோ, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை பயந்துக்கோ, அவன் தான் ஜக்காத்தை கொடுத்துட்டானா கொடுத்த பொருளை போய் மறுபடியும் நீ எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சண்டை வரும். ஏன் நபி அவர்கள் இதை கண்டிப்பாக சொல்லணும்? நபி அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொன்னாங்க. சேர்த்து இருக்கக்கூடிய பிரிக்கக்கூடாது, பிரிச்சிருக்கக்கூடியதை சேர்க்க, அதெல்லாம் நபி அவர்கள் சொன்னாங்க. 2 பேர் தனியாக ஆடு வச்சிருக்கிறாங்கங்க, தனித்தனியாக ஆடு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆள் 80 ஆடு வச்சிருக்கிறார், ஒரு ஆள் 60 ஆடு வச்சிருக்கிறார். இல்ல, ஒரு ஆள் 180 ஆடு வச்சிருக்காருன்னு வைங்க, இன்னொரு ஆள் 180 ஆடு வச்சிருக்கிறார். 2 பேர் தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க. இவருக்கு எவ்வளோ ஜக்காத்து? அதாவது 120லேருந்து 200 வரைக்கும் வந்தீங்கன்னா 2 ஆடு கொடுக்கணும். அப்போ இவர் 2 கொடுக்கணும், இவர் 2 கொடுக்கணும். ஆனால் 2ஐயும் சேர்த்திங்கன்னா 3 தான் வரும். 2ஐயும் சேர்த்தா எவ்வளோ வரும்? 3 தான் வரும். அப்போ சாயி வரும்போது, ஜக்காத்தை வசூலிக்கிறவர் வரும்போது, நம்ம 4 ஆடு கொடுக்குற மாதிரி வருது, பேசாமல் 2ஐயும் சேர்த்து ஒரு கணக்காக காட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு பேசுனாங்கன்னா 3 ஆடு தான் வரும். இப்போ தான் இதெல்லாம் நம்பி அவருக்கு இந்த பிரச்சனைலாம் வருங்கிறனால தான் சொன்னாங்க சேர்த்து உள்ளதை பிரிக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, நீங்கள்லாம் கூட்டு பண்ணி தான் வியாபாரம் பண்ணுறீங்க, இவர் வரும்போது நமக்கு ஜக்காத்து குறையணுங்கிறதுக்காக பிரித்து கணக்கு காட்டக்கூடாது.
அது மாதிரி பிரிஞ்சு இருக்கிறத இவர் என்ன செய்யக்கூடாது, சேர்த்து விட்டா நமக்கு கூட ஆடு வாங்கலாங்கிறாங்க, இவர் சேர்க்கக்கூடாது. எப்படி இருக்கு அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நபி அவர்கள் சொன்னாங்க. இப்போ கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து தேவையில்லைன்னா இங்கே சண்டை நடக்கும். என்ன சண்டை? இவர் ஜக்காத்தை கொடுத்துட்டேம்பார், இவர் அடுத்த வருஷம் வருவாரா ஜக்காத்தை வசூலிக்க, இந்த 40 ஆடுக்கு தான் நான் போன வருஷமே ஜக்காத்தை கொடுத்துட்டேம்பார். அவர் நீ கொடுக்கலம்பார். என்ன ஆதாரம்? அவங்க என்ன பில்லு போட்டு வச்சுருந்தாங்களா? அந்த காலத்தில் பில்லு இருந்துச்சா? நீ 40 ஆடுக்கு ஜக்காத்து கொடுத்துருந்த ரசீது வச்சுக்கோ, நான் அடுத்த வருஷம் ஒருவேளை இந்த ரசீதை நீ காட்டு, அப்போ இந்த 40 ஆடுக்கு வாங்குமா, இப்படி ஏதாவது அத்தாரிட்டி ஆதாரம் வச்சுருந்தாங்களா? என்னங்க எங்கே வச்சுருந்தாங்க? அவங்க என்ன கணக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? இவர் ஜக்காத்து கொடுத்து விட்டார் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. வருவாங்க, வசூல் வைப்பாங்க, அப்புறம் அடுத்த வருஷம் வருவாங்க, இருக்கிறதுக்கு வசூல் பண்ண, அப்புறம் அடுத்த வருஷம் வருவாங்க, என்ன இருக்கு இப்படி கொடுத்த பொருட்கள்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நபியோ இது இந்த மாதிரி ஒரு செட்டப்பே இல்லை. சரி, இப்படி இருக்கும்போது சண்டை வருமா வராதா சொல்லுங்க நீங்கள்? சாயி நம்ப மாட்டார். ஏன்னா இவரும் சொல்லுவார் ஜக்காத்து வந்து இதுக்கு கொடுத்தாச்சும்பார், அவர் இது கொடுக்கலம்பார். யார் இது கொடுத்ததா கொடுக்கலையா யார் பாப்பா? ஏன்னா அது மாதிரி ஒரு கொஸ்டினே கிடையாதுங்க. வருவாங்க, வாங்கிட்டு போவாங்க. அப்போ இதை நபியர்கள் தெளிவுபடுத்துவாங்களா இல்லையா? நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ, கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் நீ வாங்கிறாத. இது அமுலும் படுத்த முடியாது. கொடுத்த பொருளுக்கு ஏன்னா ஒட்டகத்துக்கு இது சீல் எதுவும் வச்சாங்களா? இதெல்லாம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட ஒட்டகங்கள், ஒவ்வொரு ஒட்டகத்துடைய தலையிலையும் இது ஜக்காத் வசூலிக்கப்பட்ட ஒட்டகங்கள், ஆடுகளுக்கு இதெல்லாம் ஜக்காத் வசூலிக்கப்பட்ட ஆடுகள், அப்படி எதுவும் சீல் வச்சாங்களா? எப்படி இதை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு வந்து சொல்கிறீங்க எல்லா மக்களுக்கு கஞ்சல்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது, இப்படி ஒரு ஃபத்வா கிடச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? ஹலீஃபாக்கு இதை எப்படி ஃபாலோ பண்ணாங்க? ஜக்காத்தை கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து இல்லைன்னா அப்போ கொடுத்த பொருளுக்கு வாங்கினாங்களா அவங்க? சரி, அவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? இதை நீங்கள் ஏன்னா ஜக்காத் வந்து விரும்பி கொடுக்கறது இல்லை அந்த காலத்தில். இன்றைக்கி அரசாங்கம்லாம் இல்லாதனால அவங்க விரும்பினா உண்டு, கொடுக்காருன்னா அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் எல்லா ஹலீஃபாக்களுடைய காலத்துலையும் ஜக்காத் வந்து அவங்க விரும்பலையே பிடுங்குவாங்க. கொடுக்கணும் நீ அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இங்கே உள்ள அரசாங்கத்தை ஜக்காத் வாங்குறாங்கன்னு வைங்களேன், எப்படி வாங்குறாங்க? நீ கொடுத்த பொருளா பில்லு கொண்டு வா, இது கொடுக்கா அப்படிலாம் இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இருக்கலை. இல்லாத ஒரு சூரத்தை உருவாக்குறாங்க. சரி, சஹாபாக்களுடைய ஃபத்வாக்கள் அப்படின்னு பார்ப்போம். சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்க? சஹாபாக்கள் ஏக மனதாக எல்லாருமே கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறதுல தான் இருந்தாங்க. வருஷம் தான் அவங்க ஜக்காத்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சஹாபி கூட மாற்றுக்கருத்து கொள்ளவே இல்லை. கொடுத்த பொருளுக்கு தேவையில்லை, ஒரு தடவை கொடுத்தா போ, இந்த கருத்தை சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதுதான் அப்படி எல்லாத்தையும் புரட்டுறது, அப்படியே புரட்டுறாங்க. சஹாபா அதாவது எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. ஒரு சஹாபி 2 சஹாபி தான் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து என்ன விளங்குதா? அப்போ எல்லாரும் சஹாபாக்களும் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க தேவையில்லைங்கிற கருத்தில் இருந்தாங்க அப்படின்னு சட்டம் எடுக்கிறாங்க. ஒரு சஹாபி 2 சஹாபி தான் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கருத்தில் இருந்தாங்களாம். அதுலேருந்து அவங்க விளங்குறாங்களாம், புரியுறாங்க என்ன. அதனால் எல்லா சஹாபாக்களும் ஹலீஃபாக்கள் எல்லாருமே கொடுத்த பொருளுக்கு தேவையில்லைங்கிற கருத்தில் தான் இருந்தாங்க. ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிற கருத்தில் தான் இருந்தாங்க. அப்படி தான் நம்ம புரிகிறோம் அப்படின்ட்டு புரிகிறாங்க. எப்படி புரிகிறாங்கன்னு பார்த்தீங்களா? ஏற்குமாறா கேள்வி ஒரு பெண்மணி கேட்குறாங்க, ஒரு லேடி கேட்குறாங்க, நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்களே சஹாபாக்கெல்லாம் இந்த கருத்தில் இல்லையே அப்படின்னு கேட்டால், அதில் உண்மையிலே அந்த கேள்வியில் அவங்க தோற்று தான் போயிட்டாங்க. உண்மையிலே அவங்க ஜெயிக்கிறவங்களா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த பெண்மணி கேட்ட கேள்விக்கு இல்லை சஹாபாக்கள் ஆமாம் அவங்க எல்லாரும் இப்படி தான் இருந்திருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லியிருந்தால் அது வேற கணக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? சஹாபாக்கள்லாம் எங்கள் கொள்கையில் தான் இருந்தாங்க, இந்த பிதாயத்தான கொள்கையில், ஜக்காத்துடைய கடமையில், ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படிங்கிற கொள்கையில் இருந்தாங்கன்னு சஹாபாக்கள் மேலே பொய்ய சொல்லி தன்னுடைய பிதாயத்தை நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வை பயந்துக்கிறணும். உண்மையிலே சஹாபாக்கள் நீங்கள் ரிவாயத்துகளை தேடி பார்த்தீங்கன்னா எல்லா சஹாபாக்களும் கொடுத்த பொருளுக்கே கொடுக்கணும், வருடம் கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் தான் இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக், அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்டுக்கும்போது ஜக்காத்தை போய் வசூலிக்கலாமா? அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் பஞ்ச வருஷமாக இருக்குது, இப்போ போக வேண்டாம், இப்போ நம்ம வசூலிக்கிறவர் அனுப்ப வேண்டாம். மக்கள் பிறகு அவர்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் செழிப்பானோனையுமே பாசனி என்னை
இப்னு அபி துபாப் அவங்க தான் அறிவிக்கிறாங்க, என்னை உமர் அலியல் அவங்க அனுப்புனாங்க என்று சொன்னாங்க. யாக்கில் அலைஹிம் இகாலைனி, 2 வருஷத்துக்குரிய ஜக்காத்தை அவங்ககிட்ட சேர்த்து வாங்குங்க. இப்போதான் செழிப்பாயிருச்சுல, செழிப்பானோனையுமே 2 வருஷத்துக்குரிய ஜக்காத்தை சேர்த்து வாங்குங்க அப்படின்னு என்ற உமர் அலியல் அவர்கள் சொன்னார்கள். இது என்னத்தை காட்டுது? ஒவ்வொரு வருஷமும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க, உமர் அலியல் அவங்க வாங்கியிருக்கிறாங்க, சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அது மாதிரி உமர் அலியல் அவங்க உஸ்மான் அலியல் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னு இருக்குது. என்னிடத்துல கொஞ்சம் அனாதைகளுடைய செல்வம் இருக்குது, அந்த அனாதைகளுடைய செல்வத்தை நம்ம ஜக்காத்து கொடுக்க கொடுக்க அது அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் அனாதைகள் பெரிய ஆள் ஆகிட்டா அவங்களுக்கு அது தேவைப்படும். அதனால் இந்த செல்வத்தை நீங்கள் வியாபாரத்தில் போடுங்க, வியாபாரத்தில் போட்டு பெருக்கி கொடுங்க என்று உமர் அலியல் அவர்கள் உஸ்மான் அலியல் அவங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ இது என்னத்தை காட்டுது? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னா அனாதையுடைய செல்வம் ஏன் குறையுது? அனாதையுடைய செல்வம் குறைய போகிறது இல்லையே. அப்போ அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதை அழியக்கூடாது, அதை வியாபாரத்தில் போட்டு பெருக்குங்கன்னு ஏன் உமர் அலியல் அவங்க சொல்லணும்? அதுவும் சொன்னது யாரு? உஸ்மான் அலியல் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் ஹலீஃபாக்கள்ல. அப்போ ஹலீஃபாக்களுடைய கொள்கை இதுதான். ஹலீஃபாக்களுடைய கொள்கைனா முடிஞ்சு போச்சே. அப்போ மற்ற சஹாபாக்கள்லாம் எல்லாம் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நடைமுறையில் அப்படித்தான் இருந்திருக்கிற சுலா காலத்துலேருந்து சஹாபாக்கள் அப்படி தான் நடைமுறைப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் தெளிவான ஒரு செய்திங்க, புகாரியில் 7338வது செய்தி. உஸ்மான் ரலியல் அவங்க ஒரு ஆட்சியாளர், ஹலீஃபா. அவங்க நபிசல்லாசுடைய மெம்பரில் இருந்துக்கிட்டு, எங்கேருந்து? மஸ்ஜிது நபவியில் மெம்பரில் இருந்து கொண்டு உரையாற்றினார்கள். இவ்வளவு புகாரியில் இருக்குது. மெம்பரில் இருந்து உரையாற்றினாங்கன்னு மட்டும் புகாரியில் இருக்குது. ஆனால் என்ன உரையாற்றினார்கள்ங்கிறது பைஹக்கியில் வேறு நூட்களில் பதிவு செய்யப்பட்டு இதே அறிவிப்பாளர் தொடர் தான். சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி அவங்க என்ன அறிவிப்பாளர் தொடரை கொண்டு வந்தாங்களோ அதே அறிவிப்பாளர் தொடர் தான். அதில் என்ன வருது தெரியுமா? பாருங்க, அதில் என்ன வருதுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஜக்காத்தை வசூலிக்கும் போது மக்கள்கிட்ட சொல்வாங்களாம், ஃபமன் கான அலைஹி தைனுன் ஃபல் யுஅத்திஹி, யார்கிட்டையாவது கடன் இருந்தா, நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தா, இப்போ நான் ஜக்காத்தை வசூலிக்க வரப்போகிறேன், கடனை நிறைவேற்றி முடிச்சிருங்க. நான் வரும்போது இது கடன்லாம் சொல்லக்கூடாது. நான் வரும்போது இருக்கிறத ஜக்காத்தை வசூலிட்டு போயிடுவேன். நான் வரும்போது யார்கிட்டையாவது உங்கள்கிட்ட கடன் இருந்தால் கடனை நீங்கள் நிறைவேற்றி முடிச்சிருங்க. ஹத்தா துஹ்ரிஜு ஜக்காத் அம்வாலிக்கும், உங்களுடைய நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய செல்வத்தை மட்டும் வச்சிருங்க. இப்போ நான் ஜக்காத்தை வசூலிக்க வரப்போகிறேன். வ மல்லம் தக்குன் ஐந்தஹு, யாரிடத்துல அந்த ஜக்காத் இல்லையோ லம் துத்லப் மின்ஹு, அவரிடம் அந்த ஜக்காத் மறுபடியும் வேண்டப்படாது. ஹத்தா ஏத்திய பிஹா தத்தவ்வுஅன், ஒரு இடத்துல அந்த நிசாபு அளவுக்கு கடன்லாம் கணிச்சு பார்க்குறார், நிசாபு அளவுக்கு இல்லை அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஜக்காத்தை என்ன செய்ய மாட்டோம், வசூலிக்க மாட்டோம். இது ஓகே. அடுத்து உஸ்மான்ல அவங்க சொல்கிறாங்க, ஒமன் அகத மின்ஹு ஒமன் உஹீத மின்ஹு, யார்கிட்ட நம்ம ஜக்காத்தை வாங்கிட்டோமோ ஹத்தா யாத்திய ஹாத ஷஹ்ரு மின் காபில், இதே மாதம் அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் அவர்கிட்ட நம்ம ஜக்காத்தை வாங்க மாட்டோம். இதே மாதம் அடுத்த வருடம் வர்ற வரைக்கும் ஜக்காத்தை நாங்கள் வாங்க மாட்டோம். யார்கிட்ட ஜக்காத் வாங்கிட்டோமோ அவர்கிட்ட இதே மாதம் அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் வாங்க மாட்டோம். உஸ்மான் அவங்க என்ன சொல்கிறாங்க? அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் வாங்க மாட்டோம். அப்போ அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஜக்காத்து உண்டு. ஏன் இந்த வருஷம் இப்படி சொல்லணும்? அடுத்த வருடம் இந்த மாதம் வர்ற வரைக்கும் இல்லை. அப்போ இதே மாதம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தான் அவங்க முடிவு பண்ணாங்க, இந்த மாதத்தை ஜக்காத்தை வசூலிக்க போகணும். ஜக்காத்தை வாங்கியாச்சா, அடுத்த வருஷம் இந்த மாதம் வர்ற வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். அப்போ அந்த மாதம் அடுத்த வருஷம் வந்தால் உங்கள்கிட்ட ஜக்காத்து கேட்போம். இதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரில் இருந்து கொண்டு அவ்வளோ சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஹலீஃபாக்களுடைய வழிமுறை. அலி ரலியல்லாஹு அவங்களாம் எடுத்து பாருங்கள், அவங்களாம் தெளிவாக ஹதீஸில் இருக்குது. அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட ஒரு பொருள் தரப்படுது. பாஅலனா அலியின் உபைதுல்லா இப்னு அபி ராஃபி என்பவர் அறிவிக்கிறார், அலி ரலியல்லாஹு அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு நிலத்தை அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்து வச்சுருந்தோம், அதை 80,000 பணத்துக்கு அதை அவர்கள் விற்றார்கள். ஃபலம்மா அரதுனா கபலமா லனா, எங்களுக்குரிய அந்த தொகையை நாங்கள் வாங்கும்போது அது குறைஞ்சு போயிருந்துச்சு. 80,000க்கு விற்றுட்டாங்க, ஆனால் வாங்கும்போது 80,000 இல்லை, குறைஞ்சு போயிருக்கு. என்னன்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஇன்னி குன்து உஸக்கீஹி, அதற்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து வந்தேன். அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெளிவாக, அதாவது பாஸ்ட் கண்டினியூ சொல்லுவாங்கல்ல, ஃபஇன்னி அரபு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஃபஇன்னி குன்து உஸக்கீஹி, அதுக்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து வந்த காரணத்தினால அதுக்குரிய ஜக்காத்தை நான் குறைஞ்சு போயிருக்கு.
உங்கள் பணத்துக்கு நீங்கள் அனாதைகளாக இருந்தீங்க, என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க, அது பெரிய செல்வமாக இருக்குது, அதுக்குரிய ஜக்காத்தை நான் கொடுக்காமல் இருக்க முடியாது, அதுக்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து வந்து அதனால் குறைஞ்சு போயிருக்கு என்று அலி ரலியல்லாஹு சொன்னாங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி இன்னும் அலி ரலியல்லாஹு இருந்து தெளிவாகவே ஒவ்வொரு வருடம் உங்கள் ஜக்காத்து கொடுத்தாங்க அப்படிலாம் இருக்குது. இப்னு உமர் தெளிவாக ஹதீஸில் வருது, எப்படி இன்னஹு யுஹ்ரிஜு ஜக்காத்தஹா குல்லாம், ஒவ்வொரு வருடமும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன செஞ்சாங்க, ஃபகான துஹ்ரிஜு மின் அம்வாலினா ஜக்காத், அவங்களாம் எங்கள் அனாதைகளாக இருந்தோம், எங்கள் செல்வத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கொடுத்து வச்சுருந்தோம், அவர்கள் எங்கள் செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அனாதையுடைய செல்வம் பெருக போகிறதில்ல, என்ன அது ஒரு தடவை கொடுத்தான்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆயிஷாரில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதுக்குரிய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றதெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களுடைய கொள்கை, அகீதா, ஹலீஃபாக்கள் நடைமுறைப்படுத்தினது எல்லாமே வருடா வருடம் அவங்க ஜக்காத்தை வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நபி அவர்கள் காலத்திலேருந்து அப்படியே. ஏன்னா இது ஒரு 4 பேர் செய்யக்கூடிய காரியம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஹிலாஃபத் இஸ்லாமிய ஆட்சியாளர் செஞ்சு நடைமுறைப்படுத்தக்கூடியது. இப்போ தொழுகை ஜமாத்துனா அப்படியே வருது, ஹலீஃபா ரசூலா காலத்துலேருந்து ஹலீஃபாக்கள் தாபீன்கள் அப்படியே வருது. அந்த அடிப்படையில் தான் 4 ஹலீஃபாக்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டி நடைமுறைப்படுத்தினது தான் வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுக்கறது. இதில் யாராவது நீ சஹாபியை விடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடு, ரசூலாட்ட கேட்டால் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போகும்னு நபி அவர்கள் எங்கே சொல்லியிருக்கிறாங்க? அப்படி ஏதாவது ஒரு ஒன்றுமே இல்லை. சரி, சஹாபாக்கள்கிட்ட விடுங்க, தாபீன்கள் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு புது வடிவத்தை உருவாக்கணும்னா இதை கேட்டு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்காம விட்டோம்னா என்ன நடக்கும்? அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்கிறோம். அதனால் பயந்துக்கோங்க. நம்ம தான் யோசிக்கணும். ஒரு கருத்து வருதுன்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநிலங்களை மாற்றி வச்சுருக்கிறாங்க. என்ன மாற்றி வச்சுருக்கிறாங்க? ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கே கொடுத்தா குறைஞ்சு போயிரும்ல, கடைசி செல்வமே இல்லாமல் போயிரும்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏழை ஆயிடுவான், ஜக்காத்தை கொடுத்த பொருளுக்கே மறுபடியும் கொடுத்தா ஏழை ஆயிடுவான். இது சைத்தான் போடுற கணக்கில், இது அல்லாஹ் போடுற கணக்கா? அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னாங்க, மா நகசத் சதகத்து மின் மால், தர்ம பொருள் தர்மம் செஞ்சால் செல்வம் குறையாதுன்னு சொன்னாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் வருஷ வருஷம் தான் கொடுத்தாங்க. யார் ஃபக்கீரா போனா? வருஷ வருஷம் கொடுத்தவங்க ஏதாவது பிச்சைக்காரனா மாதிரி இருக்கிறாங்களா? ஏன் அப்படி இல்லாத ஒன்று சொல்கிற? அல்லாஹு யாயுது, அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல, அஷைத்தானு யாயுதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் தான் உனக்கு ஏழ்மையை வாக்குறுதி கொடுக்காத குறைஞ்சிடும், கொடுக்காத குறைஞ்சிடும். இது ஷைத்தான். உன்டையே ஷைத்தான் வந்தான். ஷைத்தான் சிந்தனை எப்போ வந்துச்சு? அல்லாஹ் தாராளம். அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்கிற கணக்கு என்ன? குறையாது. ஜேபில் இருந்து ஒரு 500 ரூபா போகும்போது நாத்திக எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா குறைஞ்சிருச்சுன்னு தான் யோசிப்பான். ஆனால் அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது குறையாதுங்கிறாங்க. அப்போ இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். ஜக்காத்து கொடுத்தா நம்ம ஏழை ஆயிடுவோம், குறைஞ்சு போயிடும்னா அது சைத்தானுடைய சிந்தனை, அது நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக்கி தருவோம். அப்படித்தான் கொடுக்கத்தான். இது நான் சம்பாதிச்சதுன்னு ஒருத்தவன் சொன்னான். அல்லாஹ் நிறைய செல்வம் கொடுத்துருந்தான், அவனுக்கு ஜக்காத்து கொடுக்க மனசு வரல. அல்லாஹ் என்ன பண்ணான்? நீ பழையபடி பிச்சைக்காரனவே மாறுன்னு அவன் நல்லா மாற்றி விட்டான். ஒருத்தன் நன்றி செலுத்தினா, தேவையானது எல்லாம் உனக்கு என்ன தேவையோ. ஒரு ஆள் கேட்டார், என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, இது பாரு இந்த ஆடு மாடு எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தான், உனக்கு எவ்வளோ தேவை எடுத்துகிட்டு போ. அப்படி தாராளமாக விட்டா அல்லாஹ் அவர்கிட்ட தாராளமாக நடந்துக்கிட்டான். அப்போ அப்படித்தான் இந்த ஜக்காத்து கஞ்சத்தனை எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும்? இந்த 1 லட்ச ரூபா கொடுக்கும்போது எவ்வளவு? 2500 கொடுத்துருவாங்க. 2500 போயிடும். அதே இது 1 கோடியாக மாறுச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும்? 2.5 லட்சம். இப்போ தான் சைத்தான் வருவான், 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கும். 2.5 லட்சம் 10 ரூபா கொடுத்துருவேன், 2.5 லட்சம் கொடுப்பியா? 2.5 லட்சம் 2.5 லட்சம்னா உன்ட்ட கோடி இருக்குல்ல, 1 கோடி அல்லாஹ் உன்ட்ட கொடுத்துருக்கான்ல, அப்போ எவ்வளவு அல்லாஹ் பெருக்கி கொடுத்துருக்கான் அதை பார்க்க மாட்டான். 2.5 லட்சம் கொடுக்கணும், அது வருஷம் கொடுக்கணும், இப்படிலாம் சிந்தனை வரும். அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜக்காத்தை இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தான்னு யோசிச்சிங்கன்னா, இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கறதுலாம் உங்களுக்கு சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒரு சுமையாவே தெரியாது. அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன? இந்த ஜக்காத்தை உங்களுக்கு கடமையாக்குறதுக்கு முன்னாடி, ஜக்காத்னா என்ன? தூய்மைப்படுத்துறது. இந்த ஜக்காத்தை கடமையாக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு சொன்ன சட்டம் என்ன தெரியுமா? உனக்கு தேவைக்கு போக எஞ்சி இருக்கிறத நீ சேமிச்சே வைக்கக்கூடாது. வருஷம் கொடுத்தா கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களே, அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன? சேமிச்சே. எதுக்கு நீ பூட்டி வைக்கிற? அல்லாஹ் சொன்னான், எதுக்கு பூட்டி வைக்கிற? அது உள்ள சட்டம்.
சஹாபாக்கள் சம்பாதிப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, நிறைய பணம் மிஞ்சும், சாப்பிடுவாங்க, செலவு போக சும்மா பீரோலாம் வைக்கக்கூடாது. மிஞ்சிருச்சா கொடு கொடு கொடு. இதுதான் அல்லாஹ் சேமிக்கிறதே அல்லாஹ் ஹராமாக்கணும். எதை இந்த வசனத்தை வச்சு தான், இந்த வல்லதீன எக்னிசூன தாபோல் ஃபில்லா இருக்கே, இந்த வசனத்தை வச்சு தான் சேமிக்கிறத அல்லாஹ் ஹராமாக்கணும். சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம்தான் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஒரு இலகுவை நாடி, நமக்கு நன்மையை நாடி, சரி போ சேமிச்சு வச்சா சேமிச்சுக்கோ, அதுக்குரிய ஹக்கை கொடு அப்படி அல்லாஹ் அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுத்தான். நிறைய பேர் யோசிக்கிறாங்கல்ல, வருஷம் வருஷம் கொடுத்தா குறைஞ்சு போயிடுது. அல்லாஹ் வந்து சேமிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அம்புட்டையும் கொடுன்னு சொன்னான், அல்லாஹ் எல்லாத்தையும் கொடு, அப்படி தான் அல்லாஹ் சட்டம் போட்டிருந்தான். அப்புறம் தான் அல்லாஹ் என்ன செஞ்சா, இறக்கப்பட்டு சரி நீ சேமிச்சுக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதுலேருந்து நீ அதுக்குரிய ஹக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, உள்ள சட்டத்தோட அல்லாஹ் இப்போ போட்ட சட்டம் வருஷ வருஷம் கொடுக்கறதுங்கிறது நமக்கு ரொம்ப ராஹத், ஒரு ரஹ்மத், ஒரு கருணை. இது இப்படி தான் இருந்துச்சுன்னு என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள், அதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம கொடுக்கத்தான் நமக்கு வரும் இல்லையா? சில விஷயங்கள் தண்ணி எடுக்க தான், கிணத்துல எடுக்க தான் ஊறும். அது மாதிரி தான் சக்காத்து, அப்படி தான் கொடுக்கத்தான் வரும். சொல்லப்போனால் அல்லாஹ் நம்மளை பணக்காரனாக்குறது எதுக்கு? ஏழையை வச்சு தான். அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க்கு தர்றான். ஏன் அல்லாஹ் நமக்கு நிறைய தர்றான்? நம்ம பூட்டி வைக்கிறதுக்கா? ஒரு தடவை கொடுத்துட்டு மூடி வைக்கிறதுக்கா? ஹல் துர்ஸகூன இல்லா பிலுஅஃபாயிக்கும், உங்களில் ஏழைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நமக்கு இந்த சிந்தனை வரக்கூடாது. எந்த சிந்தனை? நம்ம போகுதுன்னா போகிறனால தான் உனக்கு அல்லாஹ் கொடுக்குறான், நீ அடுத்த ஆளுக்கு கொடுக்குறனால தான் அல்லாஹ் தர்றான். அப்போ போகுதே நீ நினச்சேன்னா உனக்கு அடுத்து வராது, அல்லாஹ் தராமல் போயிடுவான், உனக்கு பறக்கச் செய்யாமல் போயிடுவான் என்பது நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறணும். இதில் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக கேட்கலாம். இந்த சொன்ன விஷயங்களில் ஜக்காத் தொடர்பாக என்ன சந்தேகம்? வயல்களுக்கு சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வயல்கள் 5 ஏக்கர் இருக்குது, அந்த வயல்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது விளையக்கூடிய விளைச்சலுக்கு மட்டும் நம்ம ஜக்காத்து கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வயல் இருந்துச்சா இல்லையா? வயல் இருந்துச்சு. அவங்க வயலுக்கு ஏதாவது கணக்கு போட்டு வாங்கினாங்களா? இல்லை, ஹதீஸில் பார்க்கவே முடியாது. நபி அவர்கள் காலத்தில் வயல் இருந்துச்சு, விவசாயம் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு சொத்தாக தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் வயலெல்லாம் சொத்தாக இருந்துச்சு, அதுதான் சொத்து அந்த காலத்தில். ஆனாலும் அவங்க என்ன செய்யலை, ஜக்காத் அதுக்கு வாங்கலை. நபி அவர்கள் எதுக்கு ஜக்காத் வசூலிச்சாங்க? அந்த வயல்லேருந்து விளையக்கூடிய தானியங்களுக்கு தான் ஜக்காத்தை வசூலிச்சாங்க. அந்த தானியங்கள் இருந்தால் 5 வசக்குக்கு கீழே இருந்துச்சுன்னா ஜக்காத்து கிடையாது, அதுக்கு மேலே இருந்தால் அந்த அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து உண்டு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு வசக்குங்கிறது 60 சா, 5 வசக்குங்கிறது 300 சா. ஒரு சா என்பது 2.5 கிலோ. அப்போ 300 சானா நீங்கள் கணக்கு பண்ணீங்க 750 கிலோ வரும். ஒரு ஆள்கிட்ட 750 கிலோ அளவுக்கு விளைச்சல் வந்துச்சுன்னா அப்போ அது ஜக்காத்து கொடுக்கணும். 740, 45 அது கீழே போயிருச்சு, அப்போ அதுக்கு ஜக்காத்து இல்லை. இதுக்கு தான் ஜக்காத்து, இடங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு இதை நமக்கு என்ன செய்யலை, காட்டித்தரல. சகோதரவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவருக்கு 10 வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, அதுக்குரிய வாடகைகளுக்கு ஜக்காத்து கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னோம். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லைஸா அலல் முஸ்லிமி ஃபி அப்திஹி ஃபி ஃபரஸிஹி வ குலாமிஹி சதகா. ஒரு முஸ்லீம் மீது அவனுடைய அடிமை, குதிரை இவற்றுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதுதான் பெரிய சொத்தாக இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி யோசிக்கலாம், என்னன்னா, அடிமைக்கு ஜக்காத்தெல்லாம் ஒரு ஆள் 10 அடிமை வச்சிருந்தா ஜக்காத்து உண்டா? இல்லை. 10 அடிமை வச்சிருந்தாலும் ஜக்காத்து இல்லை. ஒரு ஆள் 10 குதிரை வச்சிருக்காரு, 10 குதிரை வச்சார் ஜக்காத்து உண்டா? இல்லை. ஏன்னா அவர் அதை வியாபாரத்துக்கு வைக்கல. எப்போ அதுக்கு ஜக்காத்தாகும்? பெருக்கிறதுக்கா, தனக்கு தேவை, நான் வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு ஜக்காத்து கிடையாது. நபி அவர்கள் அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அடிப்படையில் தான் வீடுகளை நீங்கள் 3 வச்சுருந்தாலும் 4 வச்சுருந்தாலும் 10 வச்சுருந்தாலும் அதுக்கு ஜக்காத்து இல்லை. அதுலேருந்து வரக்கூடிய வாடகைகள், கூடுதலாக வரக்கூடிய வருமானங்கள், அதுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அதுக்கு ஜக்காத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எதுக்கு ஜக்காத்து உண்டு? அந்த 10 வீட்டையும் நீங்கள் விற்கிறதுக்கு வச்சுருக்கிறீங்க.
உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் வைக்காமல் எப்படி வச்சுருக்கிறீங்க, விற்கிறதுக்குன்னு வச்சுருக்கிறீங்க. அந்த 10 வீட்டை விற்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த குதிரையை கூட நீங்கள் விற்கணும்னு வச்சுட்டீங்க, அடிமையை கூட நீங்கள் விற்கணுங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டு அப்போ ஜக்காத்து உண்டு. நபி அவர்கள் எதுக்கு இல்லைங்கிறாங்க? நமக்கு சொந்தமாக வைத்து கொள்ளக்கூடிய பொருள்களுக்கு தான் இல்லைங்கிறாங்க. நமக்கு சொந்தமாக அப்படின்னு நம்ம என்னென்ன பொருள் வச்சுக்கிறோமோ அதுக்கு எதுக்கும் ஜக்காத்து இல்லை. ஆனால் தங்கம் வெள்ளியை தவிர, தங்கம் வெள்ளி எனக்கு தேவைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அதுக்கு ஜக்காத்து உண்டு. ஏன்னா அவ்வளோ ஹதீஸ்கள் நம்ம பார்த்தோம். நகைகளில் நபி அவர்கள் ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்டாங்கல்ல. தேவையான உடுத்தும் போது தானே, அணியும் போது தான் நபி அவர்கள் கேட்டாங்க. அப்போ அது மட்டும் விதிவிலக்கல். மற்ற பொருள்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள் எதுக்குமே ஜக்காத்து இல்லை. வியாபாரம் என்ற அடிப்படையில் நம்ம எதை போட்டோமோ அது நீங்கள் நிலமா வயலை கொண்டு போய் நீங்கள் வியாபாரம் ஆக்கிட்டீங்க, விற்கிறதுக்குன்னு வயல் வாங்குறீங்க, அப்போ அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சும்மா பிஸ்னஸுக்குன்னு வாங்கி போட்டிருக்கிறீங்க, இடங்களை வாங்கி போட்டிருக்கிறீங்க விற்கிறதுக்காக, அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட இருக்குது, அந்த வீடை நம்ம யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணுறது ஒரு வீடு தான், அந்த வீட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், தங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது போக வேற ஒரு வீடு சும்மா கிடக்குது, அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த விஷயத்தில் உங்களுடைய முடிவை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக வியாபாரமாக அதை ஒரு தொழிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை அது நம்முடைய இதுக்கு வச்சுக்கிடுவோம், நம்ம சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம், நம்ம குழந்தை குட்டிகளை நம்ம அங்கே வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அதை உங்களுடைய தேவையாக வைத்து கொண்டால் அதுக்கு ஜக்காத்து கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நபி அவர்கள் அடிமை குதிரைக்கு என்ன சொன்னாங்களோ அந்த சட்டம் தான் அதுக்கு வரும். சரி, அதாவது நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு வருஷத்தில் நம்ம ஜக்காத்தை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், மறுபடியும் அந்த பொருளுக்கு அந்த வருஷத்தில் தேவையில்லை இல்லையா? அடுத்த வருஷம் தான் அதுக்கு ஜக்காத்து கடமையாகும். சட்டம் என்னன்னு சொன்னால், ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் அவ்வளோதான் ஜக்காத்து, அதுக்கு மறுபடியும் ஜக்காத்து அடுத்த வருஷம்தான், ஒரு வருஷம் ஆகணும், அப்போ தான் ஜக்காத்து என்ன செய்யும், கடமையாகும். ஆனால் இது நம்ம கணக்கு கொஞ்சம் நமக்கு இது கொடுத்த பொருள் கொடுக்காத பொருள் அப்படிங்கிற குழப்பம் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அதை தீர்க்கிறதுக்கு சரியான வழி என்னென்னா, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தை தேர்வு பண்ணாங்க, இந்த மாதம் ஜக்காத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ரமலான் மாதத்தையோ அல்ல ஏதாவது ஒரு மாதத்தையோ முடிவு பண்ணி அந்த மாதத்தில் வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன செல்வம் இருக்கோ, அது 6 மாதம் கூட இருக்கலாம், பொருள் 6 மாதம் தான் இருக்கும், ஜக்காத்து கடமை இல்லை, 3 மாதம் தான் இருக்கும், ஜக்காத்து கடமை இல்லை. ஆனால் அது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, இவ்வளவு பொருள் இந்த 2 லட்சத்துக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்தாச்சு அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த செல்வம் அடுத்த வருஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி நம்ம தான் என்ன செய்யணும், அதை தர்த்தீப் பண்ணிக்கணும். அதாவது மாதம் சம்பளம் எடுக்கிறாங்க, மாதம் சம்பளம் எடுக்கிறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மாதம் சம்பளம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், மாதம் எடுக்கும்போது எப்படி ஹதீஸுக்கு அது முரணா போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். மாதம் சம்பளம் எடுக்கும்போது ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இருக்கும். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேவைகள்லாம் போக கடனெல்லாம் போக மிஞ்சினதுக்கு தான் ஜக்காத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு ஆள்கிட்ட சம்பளம் மாதம் வந்தோடனே எடுத்தீங்கன்னா அது ஹதீஸுக்கு முரண் ஹதீஸுக்கு முரணாக போகும். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹுவங்களாம் எப்படி அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னது, உங்களுடைய தேவைகள் போக எஞ்சி இருக்கக்கூடியது தான் ஜக்காத். கலீஃபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹுவங்களாம் எப்படி செஞ்சுருக்கிறாங்க, ஜக்காத்தை வசூலிக்கும் போதே அறிவிச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னா யார்கிட்ட கடன் இருந்தால் கணக்கு பண்ணி கழிச்சுக்கோங்க, ஜக்காத்துடைய பொருளை மட்டும் கொடுங்க, அதனாலேருந்து இப்படி தான் அவங்க வசூலிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சம்பளத்தில் நாங்கள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிறோம்னு சொன்னால் அது இவ்வளவு ஒழுங்குமுறைகளுக்கு அது என்ன செய்யுது, அது முரணாக இருக்குது. கடனாளி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் கடனுக்கு போக மிஞ்சினா தானே ஜக்காத்து. கடனாளியாக இருந்து அவன் சம்பளத்தில் நம்ம எடுத்தோம்னா அப்போ அல்லாட்ட போய் பதில் சொல்லணும்ல.
அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல ஹதீஸுக்கு முரணா வரும். முசாஃபிர் வர்றாங்கன்னா ஆளுக்கு ஒரு 5 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா, அது டீ குடிச்சா அவ்வளோ போயிடும், அவ்வளோதான். அப்படி கொடுத்துடக்கூடாது. அவங்களுடைய ஏதாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் போகிற மாதிரி, அல்லது அவங்களுடைய ஏழ்மையை போக்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது மார்க்கத்தில் சிறந்தது. அப்படி நம்ம செய்யலாம். சரியா? அது அவங்களுக்கு பயனாக இருக்கணும். பயன் ஒரு குன்றிய அளவில் சின்ன அளவில் இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்க அந்த நிலைக்கு வராத வகையில் நம்ம ஜக்காத்து கொடுத்தோம்னா அது நல்லது. அப்புறம் நீங்கள் 2வது கேட்டீங்க, அடுத்த வருஷம் நம்ம ஜக்காத்து தேவை உள்ளவங்க கேட்குறாங்க, ஆனால் நமக்கு ஜக்காத்து கடமை இல்லை. இந்த நேரத்தில் ஜக்காத்து கடமை இல்லைங்க, ஜக்காத்தான் இல்லைன்னு அவங்கள அனுப்பி வைக்காமல் அவங்களுக்குடைய தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்த பொருளாக இருந்தாலும் அதுலேருந்து கொடுத்துட்டு பிறகு அல்லாஹ் நமக்கு தரும்போது இது ஜக்காத்துடைய கணக்காக நம்ம கணிச்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. தாராளமாக கணிச்சுக்கலாம். ஏன்னா இது நம்முடைய கடமை இல்லாமலும் அல்லாவுக்காக நம்ம விட்டு கொடுத்து தான் செய்யணும். அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க போகிறது, அல்லாஹ் நமக்கு நன்மையை தான் தருவான். ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு பணம் வந்ததுக்கு பிறகு தான் ஜக்காத்து கடமை ஆகும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பணம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அல்லாவுக்காக கொடுத்துட்றோம். அப்போ இது நம்ம அல்லாவுக்காக கடமையாகிறதுக்கு முன்னாடியே நம்ம முன் வந்ததுனால இது மார்க்கத்தில் வரவேற்க தகுந்த ஒரு சிறந்த அம்சமாக இருக்குமே தவிர இது பாவத்திலே குற்றத்திலே வராது. சரி சகோதரர், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது நீங்கள் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி கொடுக்கறது நல்லது அப்படின்ட்டு சொன்னீங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவை உள்ளவங்க அதிகமாக அவங்க தேவை இருக்குது, அதை முழுமையாக ஒரு ஆளாக நம்மளால் பூர்த்தி செய்ய முடியலை. அந்த நேரத்தில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து தான் அது செய்கிற மாதிரி இருக்குது. இது செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதாவது தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு ஜக்காத்துங்கிறது நம்ம தொகை அடுத்தவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்மளால் முடியும் என்றால் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதுதான். முடியாதுன்னா நம்மகிட்ட கொஸ்டின் கிடையாது. நமக்கு முடியும் என்றால் அதுக்கு முயற்சி செய்கிறது சிறந்தது. நமக்கு முடியலைன்னு சொன்னால் நமக்கு என்ன சட்டமோ அதை செஞ்சால் போதும். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்கள 10 லட்சம் தேவைப்படுது, நம்மகிட்ட ஜக்காத்து கொடுக்க வேண்டியது நம்மகிட்ட 1 லட்சம் தான் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கூட கொடுக்கலாம், தாராளமாக. அதில் தவறு கிடையாது. இது கட்டாயமான சட்டம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய தொகை அடுத்தவங்களுடைய தேவையை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யணுங்கிறது கிடையாது. நமக்கு உரியதை கொடுத்துட்டா நமக்கு ஹக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவங்களுடைய தேவைகள் நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம். அது நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நம்ம கொடுக்குறோம், நம்ம கடமையானதை கொடுக்குறோம், அவ்வளோதான். 2 லட்ச ரூபா இருக்கா? சரி. நீங்கள் ஜக்காத்தை போன வருஷம் கொடுத்தீங்களா? இந்த வருஷம் தான் கொடுத்துருக்குறீங்க. சரி, அப்போ நீங்களாக ஒரு கணக்கு பண்ணணும். நீங்களாக ஒரு கணக்கு, அது அந்த கணக்கை நம்ம தான் முடிவு செய்யணும் இல்லையா? நம்ம இந்த 2 லட்ச ரூபாய்க்கு 6000 ரூபா நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் ஒரு கணக்கு பண்ணுங்கள். இந்த 2 லட்ச ரூபாய்க்கு இனிமேல் அடுத்த வருஷம் ஒரு டேட்டை முடிவு பண்ணணும். இப்போ கொடுத்துட்டோமா, அன்னையிலேருந்து ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியாது எப்போ நம்ம ஜக்காத்து கொடுத்தோம், இந்த பணம் நம்மகிட்ட எவ்வளவு காலமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் கணிச்சு என்ன செய்யணும்னா அப்போ 1 வருஷம் இருக்கும் அப்படின்னு ஒரு டேட்டை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள 2வது வருஷம் அப்படின்னு நீங்களாம் என்ன செய்யணும், இதை நீங்கள் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி ஒரு பண்ணுங்கள். 2வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, மறுபடியும் கொடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் 12 மணிக்கு முடியும் இன்ஷா அல்லாஹ். 1 வருஷத்துக்குள்ள மறுபடியும் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க, அது சொல்லுங்க. 2வது, நீங்கள் 1 வருஷத்தில் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமை. ஒரு பொருளுக்கு 1 வருஷத்தை, இந்த 1 வருஷத்தில் உங்களுக்கு 2 லட்சம் இருந்தால் ஒரு தடவை தான் ஜக்காத்து, அவ்வளோ கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அது கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சொன்ன ஆதாரங்கள்லாம் என்ன, வருடம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், வருடம் ஒரு தடவை தான் கொடுத்தாங்க. உஸ்மான்லவங்க அப்படி தான் போய் மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க. வருஷமே அவங்க என்ன செய்யலை, 2 தடவைலாம் வாங்கலை, அப்படி கிடையாது. ஒரு தடவை கொடுத்தா போதும்.
சரி, அதாவது உபரியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நிறைய செஞ்சுருக்கிறோம். ஜக்காத் வந்து உபரியாக நம்ம நிறைய செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலை வந்ததுன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குது. அந்த 1 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்கும்போதே அப்பப்போ அவங்கவுங்க என்ன செஞ்சாங்க, உதவி கேட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு 2000, இவங்களுக்கு 3000, இவங்களுக்கு 5000, இப்படியே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கும்ல, ஜக்காத்து கொடுக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தர்மம் பண்ணிட்டோம்ல, அதில் நம்ம கணக்கு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் தர்மம் செய்யும் போதே அந்த ஜக்காத்து நிதின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க. கேட்டார்ல கேள்வி, முன்கூட்டியே இதை ஜக்காத்துடைய நீயத்து வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. முன்னாடியே இது ஜக்காத்துடைய பணம், அப்படி ஜக்காத்து நான் கொடுக்குறேன், அப்படி இந்த 1 லட்ச ரூபாக்குரிய ஜக்காத்து முன்கூட்டியே தர்றேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜக்காத்தில் வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போதெல்லாம் எந்த எண்ணத்தில் கொடுத்துருக்குறீங்க, அல்லாஹ் உள்ளத்தை அறியக்கூடியவன். நம்ம இதை ஜக்காத்தான் நினைக்கவே இல்லை, உபரியாக தான் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, உபரியாக செஞ்சுருக்கிறோம். அப்போ உபரியானதை வந்து நம்ம கடமையாக மாற்ற முடியாது. உபரி தான். நீங்கள் அதை வந்து ஜக்காத்தில் என்ன செய்யக்கூடாது. ஜக்காத் வந்து நம்ம மறுபடியும் கொடுக்கணும். மறுபடியும் இல்லை, அதுக்குரிய ஹக்கை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்கள் கொடுத்ததெல்லாம் உபரியான வணக்கங்கள், அது உபரியாக என்ன செய்யும், போயிடும். இப்போ இது வந்து இதில் மட்டும் வராது, எல்லாத்துலேயும் வரும். நீங்கள் ஒரு 2 ரக்காத் தொழுதீங்க, சுன்னத் தொழுதுட்டீங்க, என்ன அப்புறம் தான் அவங்க ஞாபகம் வருது நம்ம கடமையே தொழுகலையே அப்படின்ட்டு. அது கடமையான தொழுகையாக வச்சுக்கிறோன்னு மாற்ற முடியாது. கடமையை சுன்னத்து தான், கடமையான தொழுகையை விட்டுனீங்கன்னா கடமையான தொழுகையை தொழுகணும். அப்படி தான். ஏன்னா நீயத்து வந்து எதுக்குன்னு முக்கியம். உபரியானதை நம்ம கடமையானதை மாற்ற முடியாது. அணியிற நகைகளுக்கு ஜக்காத் உண்டா அப்படின்னு கேட்குறான். இது முக்கியமாக ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இதில் வந்து அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்குது, அறிஞர்களுக்கிடையே இருக்குது, சஹாபாக்களுக்கிடையும் கருத்து வேறுபாடு இருக்குது. அது பல வகையான கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம அணிகிறதுக்கு ஜக்காத் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் நமக்கு பார்க்க எது சரியாக தெரியுதுன்னா, அணிகிற நகையாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம 2 ஹதீஸ் சொன்னோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்காரத்துக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு வெள்ளி காப்பு போட்டிருந்தாங்க. இதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து வரியான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதே மாதிரி யமன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கை குழந்தையோடு வந்தாங்க. அந்த கை குழந்தையுடைய கையிலையும் தங்கத்தாலான காப்புகள் இருந்துச்சு. நபி அவர்கள் அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து வந்தியான்னு கேட்டாங்க. இப்போ அணிகலன்களுக்கு நபி அவர்கள் ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான கருத்தாக தெரியுது. ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி உடையவராக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. முதல் ஜக்காத்து பெற தகுதியானவர் யாரு, அதை நம்ம முடிவு பண்ணணும். ஜக்காத்து பெற தகுதியானவர் அணிகிற நகைக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில தெரியணும்னா எதை தெரியணும், ஜக்காத்து பெற தகுதியானவர் யார். ஜக்காத்து கொடுக்க யார் தகுதியோ அவர் வாங்க தகுதி இல்லை. ஜக்காத்து கொடுக்க யாருக்கு தகுதி இருக்கோ அவர் வாங்க தகுதி இல்லை. மற்றவங்க தான் வாங்க தகுதியில் உள்ளவங்க, அவர் கீழ்நிலையில் உள்ளவங்க, வாங்க தகுதி உள்ளவங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னம சதகாத்து லில் ஃபுகராயி வல் மசாக்கீன், ஏழைகள் மிஸ்கீன்கள் இவர்களுக்கு தான் ஜக்காத்து கடமை, ஜக்காத்து அவங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு என்ன செய்கிறான்ல, அவங்களுக்கு தான் உரியதுங்கிறான். அப்போ ஏழைகளுக்கு தான் ஜக்காத்து உண்டு. ஏழைகள்னா யாரு, அந்த 11 பவுன் அளவுக்கு ஒருவரிடத்துல செல்வம் இல்லை, ஒருவர்கிட்ட 11 பவுன் அளவுக்கு மேல் மிச்சமாக செல்வம் இல்லை அப்படின்னா அவரும் அந்த லிஸ்ட்டில் ஜக்காத் வாங்கக்கூடிய நிலையில் வருவார். ஒன்று. இன்னொன்று, அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருப்பாங்கல்ல, எத்தனை பேர் சொந்த வீடு கூட இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் நகை போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த நகையை வச்சு அந்த சொந்த வீடு வாங்க முடியாது. அவங்களுடைய அடிப்படை தேவைகளை அந்த நகையை வச்சு அவங்க செய்ய முடியாது. சும்மா போட்டிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அன்றாட சம்பாதிக்கக்கூடிய செல்வம் அப்படியே சாப்பிட அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை கழியும், எதுவும் மிஞ்சாது, எதையும் சேமிக்க முடியும். திடீர்னு ஒரு நோய் வந்து அதை கூட அவங்களால தாங்க முடியாது. இந்த போட்டிருக்க நகையை விற்று கூட அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த நோயை வந்து அவங்க மீட்ட முடியாது. அப்போ இந்த நிலையில் உள்ளவங்க வந்து ஜக்காத் வாங்க தகுதி உள்ளவங்க. அப்போ அணிகிற நகைன்னு சொன்னால் நீங்கள் என்ன கணக்கு பண்ணா, ஒரு ஆள்கிட்ட உள்ள மொத்த செல்வம் எவ்வளவு, நகை எவ்வளவு, அவருடைய தேவைகள் முழுமை அடைஞ்சிருச்சா, இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அணிகிற நகை நிறையா இருக்குது, தேவையெல்லாம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா அவர் ஜக்காத்து உண்டு. எவ்வளோ நகை இருக்கு, நகை இங்கே 10 பவுன் இருந்துக்கிட்டு அங்கே 2 பவுன் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும்.
2 பவுன் இருக்குது. சரி, கணக்கு பண்ணுங்க. 2 பவுன் தான் இருக்குதுன்னா அப்போ அவர்கிட்ட வந்து மிச்ச பணம் எவ்வளோ இருக்குது? மேல் மிச்சமா? ஒன்றுமே இல்லை. 2 பவுன் தான் இருக்குன்னா ஜகாத்து இல்லை. ஜகாத்து இல்லை. 11 பவுன் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆள்கிட்ட 11 பவுன் விடுங்க, 10 பவுன் தான் இருக்குது, ஜகாத்து கடமை இல்லை. ஓகே ஓகே இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதானா? நிறைய சந்தேகம் இருக்கும். சரி, கடைசி கேள்வி. சரி, கொடுக்குறோம். அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி நம்ம தவறுதலாக நம்ம கொடுத்துருக்குறோம், கணக்கு பண்ணாமல் கொடுத்துருக்குறோம், இனி நம்ம சரியாக கொடுத்துட்டு வர்றோம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பணத்துக்கு வந்து எல்லாம் கேள்வி கேட்க போகிறதில்ல. எப்போ நம்ம திருந்திட்டோமோ அல்லாஹ் அப்போ நம்மளை என்ன செய்வான்? மன்னிச்சிருவான், குற்றம் பிடிக்க மாட்டான். இந்த பழைய கணக்கெல்லாம் கொண்டு வந்தோம்னா யாரும் கொடுக்க முடியாது. முதல்ல நம்ம சொல்லலாம் பழைய கணக்கு கொடுக்கணும், அது நடைமுறையில் சாத்தியமா, பழைய கணக்கு என்ன, எவ்வளோ பணம் இருந்துச்சு, எவ்வளோ போச்சு, அது எதுவுமே நமக்கு தெரியாது, அது கொடுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் அந்த பழைய கணக்கை விட்டுருங்க. ஏன்னா அறியாமல் செஞ்சது அல்லாஹ் மன்னிப்பான். இனி வரக்கூடிய காலங்களையாவது நம்ம சரியாக கணக்கு பண்ணி நம்ம கொடுத்தா போதும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.